1. 2001 ஏப்ரல் 12. பாகிஸ்தான் சுகியாபேக். கடலும் கடல் சார்ந்த பிரதேசமுமான சுகியாபேக் என்பது பாகிஸ்தானின் வடபுலத்தில் கராச்சிக்கு சற்றேறக்குறைய 200 கிலோமீட்டர் தள்ளியிருக்கும் அமைதியான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அமைதி என்பது முன்னர் உச்சரிக்கப்பட்ட வார்த்தை. இப்போது அமைதி என்பதற்கு அர்த்தம் தேடும் அளவுக்கு ஷூகியாபேக் ஆகிவிட்டது. காரணம் பாகிஸ்தானின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர்கனைசேஷன் ஆஃப் பாகிஸ்தான். ஒட்டு மொத்த கிராமத்து மக்களையும் ஒரு நள்ளிரவு பொழுதில் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நகரத்திற்கு கடத்திவிட்டு க்கு அடிக்கல் நாட்டிவிட்டார்கள். ஒரு நாடு விண்வெளி ஆராய்ச்சியில் இறங்குவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்பு வசதிக்காக. இன்னொன்று முன்னேறி வரும் விஞ்ஞான சூழ்நிலையில் நிலத்திற்கு அடியிலும் கடலுக்கு அடியிலும் உள்ள இயற்கை ஆதாரங்களை வளங்களை கண்டுபிடித்து அவற்றை ஆக்கசக்திக்கு பயன்படுத்துவது. கடைசியாக ஒரு காரணம் உண்டு. அது பக்கத்து நாடுகளை அதன் இராணுவ கேந்திரங்களை வானத்திலிருந்து உளவு பார்ப்பது. இவை மூன்றுமே அல்லாமல் பக்கத்து நாடு பகை நாடு முன்னேறுகிறதே. விண்வெளி ஆராய்ச்சியில் வல்லரசு நாடுகளையெல்லாம் பின் தள்ளிவிடும் போலிருக்கிறதே என்ற பொறாமை உணர்வு மட்டுமே பிரதானமாக கொண்டு அமைக்கப்பட்டதுதான் பாகிஸ்தான் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர்கனைசேஷன். கடந்த 2 ஆண்டுகளில் பாகிஸ்தான் விண்வெளி ஆராய்ச்சிக்கும் விஞ்ஞான முன்னேற்றத்திற்கும் செலவிட்ட தொகை இந்தியா செலவிட்டதை விட 2 மடங்கு அதிகம். சுமார் 1400 கோடிகள். என்னதான் பணத்தை வாரி இறைத்தாலும் அந்நிய நாடுகள் உதவி அளித்தாலும் சில முஸ்லிம் நாடுகள் ரகசியமாக தொழில்நுட்ப விவரங்களை அளித்தாலும் சிதறுண்டு போன ரஷ்யாவிலிருந்து புளுட்டோனியம் ஆப்கான் வழியாக உள்ளே வந்தாலும் இவை அனைத்தையும் ஒன்றுபடுத்தி இணைத்து ஒரு ஆயுதத்தையோ அல்லது ஒரு கேந்திரத்தையோ உருவாக்குவதற்கு முக்கியமான ஒன்று தேவை. அது மூளை. அவர்களிடத்தில் அது ஷார்ட் சப்ளை. பிரதமர் மிகவும் எரிச்சலாக இருக்கிறார். அவர்கள் எங்கோ போய்க் கொண்டிருக்கிறார்கள். சர்பேஸ்டு சி ஜி எஸ் எல் வி 4 எல்லாவற்றிலும் வெற்றி அடைந்துவிட்டார்கள். சமீபத்தில் செலுத்தப்பட்ட அக்னி 4 டெல்லியில் அமர்ந்து கொண்டு பட்டனை அழுத்தினால் கராச்சி தூளாகிவிடும். உங்களுக்கென்ன தூரத்தில் அமர்ந்து கொண்டு எவளையாவது முகர்ந்து கொண்டிருப்பீர்கள். சார், கோபப்படாதீர்கள். காலை உங்கள் நிலைமையில் தான் நான் இருந்தேன். அதைவிட கடுமையான பேச்சுக்களை கேட்டேன். என் கோபத்தை வேறு யாரிடம் காட்டுவது? சார், நான் ஒன்று சொல்லலாமா நாயக்? சொல்லுங்கள். ஏவுகணை தொழில்நுட்பத்தில் நம்முடைய அனுபவம் நிரம்ப குறைவு. 6 ஆண்டு காலமாகத்தான் இதற்கான முயற்சியில் நாம் இறங்கியிருக்கிறோம். அவர்கள் 30 ஆண்டு காலமாக இருக்கிறார்கள். அதற்கு என்ன செய்யலாம்? சொல்லுங்கள். நாயக் தயங்கினார். ப்ளீஸ் கம் அவுட். ஏதாவது சொல்லுங்கள். என்னதான் நாம் ரகசியமாக இந்த தோல்வியை வைத்திருந்தாலும் இன்னும் சில நாட்களில் எங்காவது லீக் ஆகிவிடும். உலகத்தில் உள்ள எல்லா பத்திரிகைகளிலும் நம் மானம் போகும். ஆனால் இதுதான் கடைசி. இனிமேல் ஒன்று ஜெயிக்க வேண்டும் அல்லது அவர்கள் தோற்க வேண்டும். பிரதமரின் எண்ணமும் இதுதான். சிறிது நேரம் அமைதியாக இருந்த நாயக் பின் யோசித்து நிதானமாய் அந்த திட்டத்தை சொன்னார். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் நல்ல எண்ணமும் உள்ள ஒருவனுக்கு அந்த திட்டத்தை கேட்டதும் ஒன்று கோபம் வந்திருக்க வேண்டும் அல்லது எரிச்சல் வந்திருக்க வேண்டும். ஆனால் பட்டேல் அப்துல் ரஷீத்துக்கு இரண்டும் வராமல் மகிழ்ச்சி வந்தது. அட, இதை ஏன் இத்தனை நாளாக சிந்திக்கத் தவறினோம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு உற்சாகமாக எழுந்தார். நல்ல புத்திக்காரன் சிந்தித்து பிழைப்பான். குறுக்கு புத்திக்காரன் திருடி பிழைப்பான். அவர்கள் திருடத் தீர்மானித்தார்கள். கராச்சி குளிர்காற்று சன்னமாய் வீசிக்கொண்டிருக்க இரவு 7 மணிக்கே அனைவரும் வீடு நோக்கி அவசரமாய் விரைந்து கொண்டிருந்தார்கள். சமீபத்தில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் ஐ வெளியிட்டிருந்த ஒரு அபாய அறிவிப்பின் காரணமாக அனைவரும் பதற்றத்துடனும் படபடப்பாகவும் சென்று கொண்டிருந்தார்கள். துலாப் அவென்யூவில் 120 வீடுகள் இருந்தன. 40 கடைகள் இருந்தது. தவிர 2வது புளோரில் மறைவாக இருந்த அந்த ஹாலில் அவர்கள் சூடாய் காத்திருந்ததற்கு காரணம் இன்னும் சிறிது நேரத்தில் ஒவ்வொன்றாய் அவிழ்த்து போடப்போகும் அவள். எரிந்து கொண்டிருந்த விளக்குகள் வெளிச்சத்தை வாபஸ் வாங்க ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருந்த சங்கீதக்காரர்கள் இசைக்கத் தொடங்கினார்கள். உடனே மறைவான இடத்திலிருந்து அந்த 2 பெண்கள் வெளிப்பட்டு நளினமாக நடனமாடத் தொடங்கினார்கள். அவர்கள் அசைய எந்த தேசமாக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே மாதிரிதான் என்பதை வலியுறுத்தும் வகையில் ஒன்றும் அணியப்படாத உள்ளுக்குள் ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தன அவைகள். நமக்கு அவை தேவையில்லை. தேவையானவர் திறந்துவிடப்பட்ட கதவு வழியே உள்ளே வந்து ஜில்லென்று ஏய் உடம்பில் வாங்கினார். கோட் அணிந்திருந்தார். டை அணிந்திருந்தார். அந்த இரவு நேரத்திலும் குளிர் கண்ணாடி அணிந்திருந்ததற்கு காரணம் அடையாளம். அவர் கராச்சியில் இருக்கும் இந்திய தூதரகத்தில் ஒரு அதிகாரி. இந்தியர்.
ஒரு மனைவியும் ஒரு பெண்ணும் மாதமானால் இந்திய ரூபாயில் 1,00,000 சம்பளம் வாங்குகின்ற இந்தியாவுக்கும் அதன் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் விசுவாசமான அதிகாரி. அவர் இப்போது பேரரை கையசைத்து கூப்பிட்டு கேட்டது ஒலித்துக் கொண்டிருந்த இசையில் காதில் விழவில்லை. ஆனால் அந்த பேரர் அவரை மரியாதையாக அழைத்துச் சென்று அமர வைத்ததற்கு காரணம் அவர் கொடுத்த ருபீஸ். அமர்ந்தார். பீர் ஆர்டர் செய்து வந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சினார். பார்வையை வாசலில் பொதித்திருந்தார். சரியாக 4வது நிமிடம் கண்களுக்குள் சின்னதாய் ஆச்சரியப்பட்டு கொண்டு தலையை அசைத்து ஒரு மாதிரியாக சைகை செய்ய. கதவை திறந்து உள்ளே வந்த அவன் அந்த சைகையை உணர்ந்து அவர் அருகில் வந்து அமர்ந்தான். இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. அமைதியாக இருந்தார்கள். அவன் சிகரெட் கொளுத்திக்கொண்டு அவரை பார்த்தான். சற்று நேரத்திற்கு முன்புதான் எனக்கு செய்தி கிடைத்தது என்றார் அவர் ஹிந்தியில். அப்படி என்ன அவசரம்? வழக்கம்போல் எம்பசிக்கு அனுப்பிவிடலாமே. உங்கள் எம்பசியை கண்காணிக்கிறார்கள். அப்படியா? அநேகமாக அவர்களுக்கு எம்பசியில் பணிபுரியும் ஆட்கள் மீது சந்தேகம் வந்திருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். ஐ கேன் மேனேஜ். என்ன செய்தி? அதைச் சொல். நேற்று முன்தினம் புட்டோ 2 என்கிற ராக்கெட் ஏவப்பட்டது. விண்ணில் தாவிய உடனேயே வெடித்துச் சிதறிவிட்டது. அப்படியா? என்றார் வியப்பாய் சந்தோஷமாய். அவர்கள் வேறு ஒரு திட்டம் போட்டுவிட்டார்கள். திருடப்போகிறார்கள். எதை? ராக்கெட் ரகசியத்தை. உங்கள் டெக்னாலஜியை. முக்கியமாக லிக்விட் ப்ரொபல்ஷன் கிரியோஜெனிக் என்ஜின் ஃபார்முலா. மை காட். நான் புறப்படுகிறேன். என் மனைவி சொல்வாள். வேறு ஏதாவது செய்தி உண்டென்றால் உங்கள் மனைவியிடம். பதிலை எதிர்பார்க்காமல் அவன் எழுந்து வெளியேற. அவருக்கு வியப்பாய் இருந்தது. இதுவரை அவர்கள் செய்யாதது அது ஒன்றுதான். அதையும் செய்யத் துணிந்துவிட்டார்களா? இதை உடனே என் நாட்டுக்குச் சொல்லியாக வேண்டுமே. எப்படிச் சொல்வது? எழுந்து வேகமாக வெளியே வந்தார். கார்கள். வரிசையாக கார்கள். பாக்கெட்டிலிருந்து சாவி எடுத்து கதவை திறந்து உள்ளே பிரவேசிக்கையில் சீட்டின் அந்த பக்கம் யாரோ அமர்ந்திருப்பது தெரிய. அதிர்ந்து பட்டென்று விளக்கை தட்டிவிட்டார். அடுத்த கணம் அதிர்ந்தார். சிறிது நேரத்திற்கு முன் அவனுக்கு தகவல் தந்த பாகிஸ்தான் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப கழகத்தில் பணிபுரியும் அவன் மார்பில் சுடப்பட்டு பிணமாய் திடுக்கிட்ட அவர் வேகமாய் திரும்ப முற்பட. படாரென்று காருக்குள் தள்ளப்பட்டார். சுதாரித்து திரும்பும் முன் சீட்டிலேயே வைத்து அமுக்கப்பட்டார். கார் பட்டென்று புறப்பட்டு படுவேகமாக கராச்சியின் முக்கிய சாலைகளை அரைத்து கொண்டு ஆக்ரோஷமாக விரைந்தது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரி டெலிஃபோனில் ஆவேசமாக பேசினார். இந்த வருடத்தில் இது 2வது சம்பவம். எம்பசியில் பணிபுரியும் அதிகாரிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை அல்லவா? கடமைதான். அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அவர் பொறுப்பல்லவா? பாதுகாப்பை உதாசீனப்படுத்திவிட்டு கடந்த ஒரு மாதகாலமாக சந்தேகத்துக்கிடமான முறையில் வெளியிலே செல்வதும் வருவதுமாக இருந்தார். சீக்கிய தீவிரவாதிகளின் திரட்டன் அவருக்கு உணர்த்தப்பட்டிருந்தும் அதை பொருட்படுத்தவில்லை. நீங்கள் என்ன செய்வீர்களோ எங்களுக்கு தெரியாது. அந்த அதிகாரி எங்களுக்கு வேண்டும். 72 மணி நேரத்திற்குள் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். இது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் உங்கள் பிரதமரோடு பேசுவார் என்று விட்டு ரிசீவரை வைக்க. இந்த பக்கம் ரிசீவரை வைத்த பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அதிகாரி உதடு பிரியாமல் சிரித்தார். மனதுக்குள் சொல்லிக் கொண்டார். எங்களிடமே உங்கள் வேலையை காட்டுகிறீர்களா? 72 மணி நேரம் என்ன? 72 வருடங்களானாலும் அவர் உங்களுக்கு கிடைக்க மாட்டார். 2. சென்னை மாநகரம் உறங்கத் தயாராகிக் கொண்டிருந்தது. அடையாறு சீனிவாசா நகர் பட்டேல் சாலையின் முனையில் வெளிச்சம் பொழிந்து கொண்டிருந்த சோடியம் விளக்கைத் தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. ஜம்புலிங்கம் வெள்ளை டிராயர் அணிந்திருந்தார். வெள்ளை பனியன் அணிந்திருந்தார். காலில் கேன்வாஸ் ஷூ. கையில் பற்றியிருந்த சங்கிலியின் மறுமுனையில் அவரது செல்ல டோனி. ஜம்புலிங்கத்திற்கு 68 வயது என்றால் நம்புவது கடினம். காரணம் முறையான உடற்பயிற்சி. இரவு சாப்பிட்டபின் சின்ன வாக் வருவது அவரது 20 வருட வழக்கம். மின் கம்பத்தை முகர்ந்து கால்களை தூக்கிய டோனியை ஏய் என்றார். அது நிதானமாய் பிஷ் அடித்துவிட்டு நகர்ந்தது. கடந்து சென்ற காருக்கு வழிவிட்டு நடந்தார். முந்திய இரவில் பார்த்த காட்சி அவரை இன்னும் குழப்பிக் கொண்டிருந்தது. அவர்கள் யார்? அந்த பெண் யார்? பலவந்தமாக கடத்தி போனார்களா? அல்லது நான்தான் அப்படி கற்பனை செய்து கொண்டேனா? ஒரு மாதிரியான தொழில் நடைபெறும் ஏரியா. அவர்கள் யாராவது? ஊர்ஜிதமாய் ஒரு முடிவுக்கு வராததால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. போலீசுக்கு போகலாம் என்றால் ஆதாரமாய் ஏதும் அவரிடம் இல்லை. அப்படி கடத்திக் கொண்டு போயிருந்தார்கள் என்றால் காலையில் செய்தி பரபரப்பாய் அடிபட்டிருக்குமே. அப்படி எதுவும் தெரியவில்லையே. ஜம்புலிங்கம் பட்டேல் தெருவை கடந்து 6வது குறுக்கு தெருவிற்குள் நுழைந்தார். விஜய் டி.வி. இல் தமிழ் செய்தி சரோஜ் நாராயணசாமியின் உபகுரலோடு ஒலித்தது. நிசப்தமான இரவு நேரத்தில் அந்த சின்ன சப்தம் பெரிதாய் தெளிவாய் கேட்டது. ஜம்புலிங்கம் நின்று முதல்வர் குறித்தான அந்த செய்தியினை கேட்டுவிட்டு நடந்தார். 6வது குறுக்கு தெருவை கடந்து திருவான்மியூர் செல்லும் சாலையில் நுழைய எத்தனித்தபோது அந்த மாருதி வேன் அவருக்கு குறுக்காக வந்து நின்றது.
அதை பொருட்படுத்தாமல் அவர் நடந்து கொண்டிருக்க மாருதி வேன் ஜன்னல் திறந்தது. அதிலிருந்து ஒரு கை நீண்டது. துப்பாக்கி கை. கடனே என்று கார்ப்பொரேஷன் விளக்கு சிந்திக் கொண்டிருந்த சொற்ப வெளிச்சத்தில் ஜம்புலிங்கம் நீண்ட கையையும் துப்பாக்கியையும் பார்த்து குழம்பி அதிர்ந்து பயந்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சைலன்சர் அணிந்திருந்த துப்பாக்கி வெடித்தது. நடு நெஞ்சில் குண்டு வாங்கிக் கொண்டு ஜம்புலிங்கம் நடுசாலையில் சரிந்தார். பவ் பவ் என்று டோனி குதித்து குதித்து கத்த மீண்டும் துப்பாக்கி வெடித்தது. டோனி சுருண்டு விழுந்து துடித்து அடங்கியது. ராம்குமார் பிளாட்பாரத்திற்குள் நுழைந்து வேகம் குறைந்து நின்ற ட்ரெயினிலிருந்து இறங்காமல் விடியத் துவங்கியிருந்த வானம் சிவப்பாய் அடி வயிற்றில் வெளிச்சம் இறைக்க அந்த வெளிச்சத்தில் விடிந்து கொண்டிருந்த ஊரை மகிழ்ச்சியாய் பார்த்தான். 4 வருடங்கள் எவ்வளவு வேகமாக ஓடியிருக்கிறது. இப்போதுதான் எம்.எஸ்.சி. முடித்த மாதிரி இருக்கிறது. ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எழுதியது அதில் தேறிய பின் பாதுகாப்பு அமைச்சக தேர்வெழுதியது பசுமையாய் நினைவில் இருக்கிறது. பரீட்சையிலும் தொடர்ந்து வந்து இன்டர்வியூவிலும் தேறி டெல்லி டிஃபென்ஸ் மினிஸ்டரியில் அசிஸ்டண்டாக நுழைந்த முதல் நாள் பூபேஷ் குப்தாவின் ஜில் கையை பற்றி குலுக்கியது. 4 வருடங்களுக்கு முன்பா ராம்குமார் தோளில் மாட்டிய பேக்குடன் கையில் சூட்கேசுடன் கம்பார்ட்மெண்ட்லிருந்து குதித்தான். பிளாட்பாரம் காலியாகியிருந்தது. படித்துக் கொண்டிருந்த 2 மாணவர்கள் இவனை அசுவாரஸ்யமாக பார்த்துவிட்டு குனிந்து கொண்டனர். கடைசியாக வந்தவனை ஆச்சரியமாக பார்த்த டி.சி. குறுக்கே வந்து கையை நீட்ட தயாராய் வைத்திருந்த டிக்கெட்டை கொடுத்து விட்டு ராம்குமார் நடந்தான். வீடு தூரம் என்றபோதும் நடந்து போவதே சுகமாய்ப்பட்டது. ஆகவே நடந்தான். ஊர் நிறைய மாறியிருந்தது. நிறைய வீடுகளின் மேல் டிஷ் ஆண்டெனா. தெரு தவறாமல் முளைத்து கொண்டிருக்கும் வீடுகள். தியேட்டரில் ஓடிக்காண்டிருக்கும் காமப் படத்திற்கு சாட்சியாய் பிரா அவிழ்க்கும் மலையாள குட்டி. 15 நிமிட நடை. ராம்குமார் தூரத்தில் தெரிந்த தனது வீட்டை மகிழ்ச்சியாய் பார்த்தான். வீடு நெருங்க நெருங்க சந்தோஷத்தில் நெஞ்சு குமைந்தது. அடிவயிறு கனத்தது. அந்த நிமிடம் ஏனோ டெல்லியிலிருந்து பக்கத்தில் அமர்ந்து வந்த வர்மா நினைவுக்கு வந்தான். அவனோடு பேசிக்கொண்டும் பீர் குடித்துக் கொண்டும் வந்ததால் 3 நாட்கள் பயணம் சுகமாய் போயிற்று. ஊர் வந்து சேர்ந்ததை அவனுக்கு எழுத வேண்டும் என்று நினைத்து கொண்டான். முத்து சௌரியமாய் இருக்கியா என்றான் சைக்கிள் கடை வாசலில் நின்றிருந்தவனை பார்த்து. அவன் அடையாளம் புரியாமல் கொஞ்சம் திகைத்து பின் புரிந்து கொண்டு பின்னாலேயே ஓடி வந்து வா குமாரு. அப்பாடி அடையாளமே மாறிட்டியே என்றான். வாசல் கூட்டி கலர் கோலத்தின் முடிவில் இருந்த தங்கை பவானி இவனை பார்த்து அதிசயித்து பின்னர் விளக்குமாற்றை ஓர் ஓரமாக போட்டுவிட்டு கோலமாவு டப்பாவுடன் அண்ணா என்று ஓடிவந்தாள். சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்து பார்த்த தம்பி சுகுமாரன் அண்ணன் வருது என்று கத்திக்கொண்டே வீட்டிற்குள் ஓடினான். தபால் எதுவும் போடவில்லை அவன். 4 வருடங்களுக்குப் பின் மாதம் பிறந்ததும் சரியாக 2000 அனுப்பும். அந்த 2000த்தில் 30 நாட்களை கடத்தும் குடும்பத்தில் திடீரென தீபாவளி மகிழ்ச்சி ஏற்பட்டது. அம்மாவின் கேள்விகளுக்கு பொறுமையாய் பதில் சொல்லி தம்பி தங்கைகள் படிப்பு பற்றி விசாரித்து 2 முறை வாந்தி எடுத்து ஏம்பா ரயில்ல வர்றப்ப என்ன சாப்பிட்டே என்றாள் அம்மா படபடப்பாய். அம்மாவுக்கு பதில் சொல்லாமல் நின்ற ராம்குமாருக்கு தலை சுற்றியது. ரயில் பயணம். பயணத்தின்போது சாப்பிட்டவைகள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று நினைத்தான். குறிப்பாக வர்மா கொடுத்த பீர். சோர்வாய் சோபாவில் படுத்தான். அம்மா அவசரமாய் அடுத்த தெரு சென்று பால் வாங்கி வந்து காபி போட்டாள். ஏய் பவானி ஜிடி கோட் LOLDIT இந்த காபியை கொண்டு போய் அண்ணன் கிட்ட கொடு. நான் பூரிக்கு மாவு பிசையறேன். காபியை வாங்கிக் கொண்டு வந்தவள் மேஜை மேல் டம்ளரை வைத்துவிட்டு அண்ணனை உசுப்பினாள். அவன் அசையவே இல்லை. 2 முறை உசுப்பி பார்த்தவள் நல்லா தூங்குதும்மா என்றாள். தூங்கிட்டானா என்று வந்த அம்மா தம்பி ஏய் தம்பி காப்பி குடிச்சிட்டு தூங்குடா. வாந்தி வேற எடுத்திருக்க எழுந்திரி என்றாள். அவன் அசையவில்லை. குனிந்து அவன் தோளைப் பற்றி திருப்பியவள் அதிர்ந்தாள். வாயில் நுரை பூத்திருக்க ராம்குமார் சர்வ நிச்சயமாக இருந்திருந்தான். 3 பெங்களூர் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தலைமையகம். ISRO வின் டைரக்டர் விஜயபாஸ்கர் ஆப்பிள் நிறத்தில் இருந்தார். முன் மண்டை முழுவதும் முடிகளுக்கு தடை செய்யப்பட்ட பிரதேசமாக இருக்க பின் மண்டையில் இருந்த சொற்ப முடி வெள்ளி முலாம் பூசிக் கொண்டிருந்தது. மீசையை சுத்தமாக மழித்திருந்தார். தினமும் ஷேவிங் பார்க்கும் கன்னங்களில் நிரந்தர பச்சை. விஜயபாஸ்கர் எதிரே அமர்ந்திருந்த உளவுத்துறை அதிகாரியை பார்த்தார். சொல்லுங்கள் என்றார். அவர் தெளிவான ஆங்கிலத்தில் நிதானமாய் பேசினார். நமது விஞ்ஞான முன்னேற்றத்தை குலைக்க திரைமறைவில் சதி நடப்பதாக தகவல். இந்த சதியை உறுதி செய்யும் ஆதாரங்கள் எதுவும் நம்மிடம் இல்லை. ஆனாலும் எந்த நேரத்திலும் விஞ்ஞான ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அதில் பணியாற்றுபவர்களுக்கு எதுவும் நடக்கலாம் என்று அரசாங்கம் அஞ்சுகிறது. ஈசிட் என்றார் வி. பாஸ்கர். ஹோம் மினிஸ்டரி சென்ற மாதமே இப்படி ஒரு தகவலை உளவுத்துறைக்கு தந்தது.
விசாரணை செய்து அதை உறுதிப்படுத்திக் கொண்டோம். இது குறித்து சுருக்கமான ஒரு நோட் கூட உங்களுக்கு அனுப்பியிருந்தோம். ஆமாம், பார்த்தேன். நிறுவனத்தின் பாதுகாப்பு அமைப்புகள் திருப்திகரமாய் உள்ளதா? இட்ஸ் கான்கிரீட். போதுமென்றே நினைக்கிறேன். 2 பாதுகாப்பு வளையங்கள். ஊழியர்கள் வசிக்கும் பகுதியில் கூட கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள். இட்ஸ் எனஃப். இப்போது ISRO வின் புராஜெக்ட் என்ன? இன்சாட் 3P தயாரிப்பு நிலை முடிந்து சோதனை நிலையில் இருக்கிறது. விண்ணில் செலுத்தப்படும் தேதி முடிவாகவில்லை. என்ன காரணத்திற்காக இதை நாம் செலுத்துகிறோம்? வானிலை ஆராய்ச்சி. தகவல் தொடர்பு. இது தவிர விசேஷமான காரணங்கள் உண்டா? விஜயபாஸ்கர் அவரின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியாய் இருந்தார். லகோட். சாரி, உங்களிடம் சொல்வதற்கில்லை. தட்ஸ் ஆல் ரைட். சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரகசியமாக செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் ஊழியர்கள் யாராவது அவுட் ஸ்டேஷன் சென்றிருக்கிறார்களா? வெயிட் ப்ளீஸ் என்றவர் இன்டர்காம் உயிர்ப்பித்து பேசினார். பிறகு சொன்னார், எஸ், ஒன் ஃபெல்லோ ரிசர்ச் அசிஸ்டன்ட் விடுப்பில் சென்றிருக்கிறார். ஏன், எங்கு சென்றிருக்கிறார்? அவரது சொந்த மாநிலத்துக்கு. எந்த மாநிலம்? தமிழ்நாடு. ஓ காட், தமிழ்நாடா? அவரது விலாசம் சொல்லுங்கள். தருகிறேன். ஏன் என்று தெரிந்து கொள்ளலாமா? எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று உத்தரவு. தமிழ்நாடு என்பதால் இன்னும் சிரத்தையாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த அசிஸ்டன்ட் அங்கு இருக்கும் வரை போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அப்படியா என்றவர் மீண்டும் இன்டர்காமில் பேசினார். குறித்துக் கொள்ளுங்கள் மிஸ்டர் ராம்குமார். 4 அடையாறு ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் சுரேந்தர் இளமையாக இருந்தார். விரைப்பான யூனிஃபார்ம் கச்சிதமாக பொருந்தியிருக்க, தொப்பை இல்லாத ஸ்லிம்மான உடம்பு பார்ப்பவர்களுக்கு மரியாதை கொடுக்க தோன்றியது. குறைக்கப்பட்ட கிருதா, திருத்தப்பட்ட மீசை. போலீஸ் சம்பிரதாயங்கள் இல்லாமல் இருந்தால் இன்னும் அழகாக ஒரு ஹீரோ போல இருப்பார். அணிந்திருந்த கூலிங் கிளாஸை கழட்டி மடக்கி சட்டை பையில் வைத்து கொண்டார். வீட்டில் இன்னும் துக்கம் பாக்கி இருந்தது. நெருங்கிய உறவினர்கள் மிச்சம் இருந்தார்கள். அவசரமாய் எடுத்து போடப்பட்ட நாட்காலியில் அமராமல் பார்வையால் வீட்டை தடவினார். சுவரெங்கும் போட்டோக்கள். 2 இடத்தில் ஒரு உலக தலைவரின் படம். அணிவித்திருந்த சந்தன மாலையும் அவர் முகத்தில் அணிந்திருந்த அற்புத சிரிப்பும் இந்த பூமுகத்தையா சிதறடித்தார்கள் என்ற கேள்வியை 1000வது முறையாக அவருக்குள் எழுப்பியது. சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த பெரிய போட்டோவுக்கு ஊதுபத்தி புகை சாமரம் வீசிக் கொண்டிருந்தது. மாலை அணிந்த தாத்தா கம்பீரமாய் காட்சியளித்தார். சுரேந்தர் அமர்ந்தார். எதிரே கைகளை கட்டிக்காண்டு கொஞ்சம் பயமாய் நின்ற அவரையும் உட்காரச் சொன்னார். உட்கார்ந்ததும் கேட்டார், உங்க பேரு? ஜெயராம் சார். எங்க வேலை பார்க்கறீங்க? சர்வே டிபார்ட்மெண்ட்ல சூப்பர்வைசர். கொலை செய்யப்பட்ட ஜம்புலிங்கம் உங்களுக்கு என்ன வேணும்? அப்பா சார், முந்தா நாள் ராத்திரி என்ன நடந்துச்சு சொல்ல முடியுமா? அவர் தொண்டையை கனைத்து கொண்டு சன்னமான குரலில் சொன்னார். வீட்டிலிருந்து அனைவரும் 2 பேரையும் இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க சுரேந்தர் கூர்மையாய் கவனித்தார். ராத்திரி 10 மணிக்கு வழக்கமா டோனியோட வாக் போயிட்டு 11 மணிக்குள்ள திரும்பிடுவாரு. முந்தா நேத்து 12 மணியாகியும் திரும்பல. லேசா மழை தூரிட்டு இருந்ததால வருவாருன்னு இருந்தேன். 12:30 மணிவரைக்கும் வரலை. உடனே டார்ச்சை எடுத்துக்கிட்டு வழக்கமாக அவர் போற பாதையில போனேன். 6வது கிராஸ் ரோட்டுல அப்பாவும் டோனியும் நிறுத்திவிட்டு விசும்பினார். கான்ஸ்டபுள் அவர் சொன்னவற்றை குறித்து கொண்டார். சிறிது நேரம் அமைதியாக இருந்து விட்டு சுரேந்தர் கேட்டார், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு உங்க அப்பா? சும்மாதான் சார் இருந்தாரு. இப்ப இல்ல. என்ன ஜாப்ல இருந்து ரிடையரானாருன்னு கேட்கிறேன். ரிஜிஸ்டிரர் ஆபீஸ்ல அசிஸ்டண்டா இருந்தாரு. கொஞ்ச நாள் மிலிட்டரியில் இருந்திருக்காரு. அடிக்கடி உடம்பு முடியாம போனதால திருப்பி அனுப்பிட்டாங்க. விரோதிங்க உண்டா அவருக்கு? இந்த வயசுல யாரு சார்? அப்பா ரொம்ப காம் டைப். எந்த வம்புக்கும் போக மாட்டாரு. யார் மேலையாச்சும் சந்தேகப்படுறீங்களா நீங்க? சந்தேகம்? எனக்கு ஒன்னும் புரியலை சார். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வாக் போயிட்டு வர்றப்ப எதையாச்சும் வித்தியாசமா பார்த்ததா இல்ல கேட்டதா சொன்னாரா? சிறிது நேரம் யோசித்து இல்ல சார் என்றபோது கதவுக்கு பின்னே தன்னை மறைத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த அவரது மகள் அழைத்தாள். அப்பா, GT இங்க வாயேன். சார், ஒரு நிமிஷம். என் டாக்டர் கூப்பிடறா. என்னான்னு கேட்டுட்டு வர்றேன். சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்த அவர் பின்னால் தயங்கியபடி அந்த பெண், சார், எம் பொண்ணு என்னமோ சொல்றா. என்னான்னு கேளுங்க. என்னம்மா? தயங்காம பயப்படாம சொல்லு. கூச்சமாய் பேசினாள். சார், நேத்தி காலையில தாத்தா என்கிட்ட எம்மா நம்ம ஏரியாவுல எந்த பொண்ணாச்சும் காணோமான்னு கேட்டாரு. நான் ஏன் தாத்தான்னு கேட்டேன். தாத்தா ஒன்னும் சொல்லல. ஆனா நான் தான் உளர்றேன் போலிருக்குன்னாரு சார். சுரேந்தர் நிமிர்ந்தார். அப்புறம் ஏதாச்சும் சொன்னாரா? ஒன்னும் சொல்லல சார். நான் அதை பெரிசா எடுத்துக்கலை. ஆனா இப்ப யோசிக்கிறப்போ தாத்தா எதையாச்சும் பார்த்திருப்பாரோன்னு படுது. சார்,
சுரேந்தர் அந்த அம்மா முந்தானையால் கிளாஸின் அடிப்பாகத்தை துடைத்தபடி கொண்டு வந்து வைத்த ஹார்லிக்ஸை அவசரமாக குடித்துவிட்டு எழுந்தார். தலையாட்டிவிட்டு வெளியே வந்தார். சுரேந்தர் ஸ்டேஷனுக்கு வந்தபோது அந்த பெரியவரும் அம்மாவும் தயக்கமாய் எழுந்தார்கள். பெரியவர் கை கூப்பினார். பதிலுக்கு தலை ஆட்டிய சுரேந்தர் 203 யார் இவங்க என்னான்னு கேட்டியா என்றார். அவங்க பொண்ண 2 நாளா காணோமாம். கம்ப்ளெயின்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அப்படியா பொண்ணு பேர் என்ன எங்க இருக்கா என்றார் சுரேந்தர் ஆர்வமாய். பேரு ஸ்வர்ணா சார். சக்தி அப்பார்ட்மெண்ட்ல இந்திரா நகர்ல சார் என்றார் அவர். சுரேந்தர் வெளுக்கென்று நிமிர்ந்தார். 5 இன்ஸ்பெக்டர் துரைராஜ் அந்த செய்தியை வயர்லெஸ்ஸில் வாங்கியபோது மணி காலை 10. உடனே செயல்பட்டார். கான்ஸ்டபிளை பைக்கில் ஏற்றிக்கொண்டு கிடாரங்கொண்டான் நோக்கி படபடத்தார். ராம்குமார் வயது 23. நம்பர் 14 நடுத்தெரு கிடாரங்கொண்டான் உடனே சந்திக்கவும். அவர் அங்கு இருக்கும் ஒரு வாரமும் அவரை கண்காணிப்பில் வைத்திருக்கவும். இதுதான் வயர்லெஸ் தந்த தகவல். ராம்குமார் யார், ஏன் இவனை கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும்? இன்ஸ்பெக்டருக்கு புரியவில்லை என்றாலும் பாதுகாப்பு தர வேண்டியது கடமை. கிடாரங்கொண்டாவில் நுழைந்து நடுத்தெருவுக்கு வந்தார். எதிர்ப்பட்ட ஒருவரிடம் ஏண்டா 14ஆம் நம்பர் வீடு எதுடா என்றார் உரிமையாய். அவன் அரண்டு போய் பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த வீடுதான் என்றான் பயத்தோடு. ஏன் பந்தல் போடுகிறார்கள் என்று யோசித்துக்கொண்டே இன்ஸ்பெக்டர் மெதுவாய் பைக்கை செலுத்தினார். வீட்டை சமீபிக்கும் போது அழுகை சத்தம் பெரிதாய் கேட்க உடனே பைக்கை நிறுத்தத்திற்கு கொண்டு வந்து அவசரமாய் இறங்கி ஸ்டேண்டிட்டார். கான்ஸ்டபிள் பின்னே வர இறங்கி நடந்தார். இன்ஸ்பெக்டரை பார்த்த ஒருவர் பந்தலிலிருந்து அவசரமாய் எழுந்து வந்தார். என்ன என்றார் துரைராஜ் முகம் சுருக்கி. பையன் ஒருத்தன் செத்துப்போயிட்டான் சார். பையனா, பேரு என்ன என்றார் துரைராஜ் புருவம் சுருக்கி. ராம்குமார் சார். துரைராஜ் திகைத்தார். உடனே அவசரமாய் வீட்டினுள் நுழைந்தார். உள்ளே இருந்து வெடித்த கதறல் இதயத்தை பிசைந்தது. ஓரிரு வினாடிகளில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த ராம்குமாரை பார்த்துவிட்டு அவசரமாய் வெளியே வந்தார். எப்படி என்றார் அவரிடம். எப்படின்னே யூகம் பண்ண முடியலை சார். காலையிலதான் சார் டெல்லியிலிருந்து வந்தான். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே வாந்தி எடுத்திருக்கான். அப்புறம் ஒரு தடவை எடுத்திருக்கான். அவங்கம்மா காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. சோபாவுல படுத்திருந்தவனை எழுப்பினா பேச்சு மூச்சே இல்ல. வைத்தியரை கூப்பிட்டு பார்த்தோம். பச் என்றார். நீங்க யாரு என்றார் துரைராஜ் அவரிடம். பக்கத்து வீடு சார். பையன் டெல்லியில என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அது தெரியலை சார். அவனோட பெரியப்பா இருக்காரு. கூப்பிடட்டுமா? கூப்பிடுங்க என்று விட்டு துரைராஜ் யோசித்தார். பாதுகாப்பு கொடுக்க சொல்லி செய்தி வந்திருக்கிறது. பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டியவன் போலீஸ் வருவதற்குள் செத்து கிடக்கிறான். கொலையா? ஆம் என்றால் எப்படி? பாதுகாப்பு கொடுக்கச் சொல்லுமளவுக்கு இவன் ஏன் அவ்வளவு முக்கியமானவன்? தோளில் துண்டுடன் கலங்கிய கண்களுடன் அவர் அருகே வந்தார் அவர். நீங்க அந்த பையனுக்கு பெரியப்பாவா? ஆமாம் சார் என்றார் மெதுவாய். துரைராஜ் அடுத்த கேள்வியை கேட்பதற்கு முன் உள்ளே இருந்து குரல் வந்தது. சார் இங்க வாங்க. துரைராஜ் அவசரமாய் உள்ளே சென்றார். அந்த பெண் தடதடவென்று கொல்லை பக்கம் நோக்கி ஓட தொடர்ந்து சென்றார். இத பாருங்க என்றாள் அவள் கீழே கையை நீட்டி. இன்ஸ்பெக்டர் பார்த்தார். அவன் எடுத்த வாந்தி சார். ராம்குமார் எடுத்த வாந்தி பச்சை நிறமாய் இருந்தது. 6 உங்க பொண்ணு என்ன வேலை பார்க்குது? இன்ஸ்பெக்டர் சுரேந்தர் கேட்டார். அவர் தழுதழுப்பாய் பேசினார். எங்கேன்னு தெரியலை சார். சுரேந்தர் வியப்பாய் அவரை பார்த்தார். என்னங்க இது, பொண்ணு என்ன வேலை பார்க்குதுன்னே தெரியலைங்கிறீங்க. அத பத்தி அவ எழுதினதே இல்ல சார். நான் கேட்டப்பையும் சொன்னதில்லை. பி.எஸ்.சி. முடிச்சதும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சா. உடனே மெட்ராஸ் வந்துட்டா. பி.எஸ்.சி. யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். 4 வருஷமா இங்கதான் இருக்கா. அவ கொஞ்சம் தைரியமான பொண்ணு சார். அதனால நாங்க கவலைப்படாம இருந்தோம். மாசாமாசம் டான்னு 4000 அனுப்பிடுவா. மொத தேதியே கரெக்டா வந்துடும். இந்த மாசம் பணமும் வரலை, லெட்டரும் வரலை. சரி பார்த்துதான் ரொம்ப நாளாச்சேன்னு புறப்பட்டு வந்தோம். வீடு பூட்டி இருந்துச்சு. வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தோம். வரவே இல்லை சார். முந்தா நாள் ராத்திரி 10 மணிக்கு ஏதோ கார் வந்துச்சாம். அதுல ஏறிப் போனாளாம். திரும்ப வரலேன்னு வாட்ச்மேன் சொன்னான். எனக்கு பயமா இருக்கு சார். எனக்கு அவ ஒரு பொண்ணு சார். எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க சார் என்றார் படபடப்பாய். பதறாதீங்க, கண்டுபிடிச்சுடலாம். என்ன அட்ரஸ் சொல்லுங்க. அந்த அம்மா கையிலிருந்த மஞ்சள் பை பிரித்து ஒரு இன்லண்ட் லெட்டர் எடுத்து கொடுத்தார். அனுப்புனர் பகுதியில் அழகான கையெழுத்தில் விலாசம் இருந்தது. எஸ். ஸ்வர்ணா, பிளாட் 4, சக்தி அப்பார்ட்மெண்ட், இந்திரா நகர், அடையாறு, சென்னை 20. 2 கான்ஸ்டபுள்களுடன் அவர்களையும் ஏற்றிக்கொண்டு ஜீப்பில் சக்தி அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி பறந்தார். கிரீச் என்று வந்து நின்ற ஜீப்பை கண்டதும் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் மௌனமானார்கள். பட் பட் என்று மாடி ஜன்னல்களிலிருந்து தலைகள் முளைத்தன.
அப்போதுதான் துவைத்து தண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்த பெண்டிஸை காயப்போட நினைத்த அவள் சுரேந்தரை கண்டதும் கைகளை தாழ்த்தினாள். ஜீப்பிலிருந்து இறங்கிய சுரேந்தர் எதிர்ப்பட்ட வாட்ச்மேனிடம் பிளாட் நம்பர் 4 எது என்றார். மொத மாடியில லெஃப்ட் சைடு வீடு சார். சுரேந்தர் நடந்தார். அந்த சின்ன மைதானத்தில் ஒரு கும்பல் சுவாரஸ்யமாக விளையாடிக் கொண்டிருந்தது. ஒருவன் பந்தை எரிய பாய்ந்து பிடித்த ஸ்கர்ட் அணிந்த அவளிடம் இப்போது 3 பந்துகள். சுரேந்தர் பூட்ஸ் சப்திக்க படி ஏறினார். 4ஆம் நம்பர் பிளாட் முன் வந்து நின்றார். கதவை தள்ளி பார்த்தார். சைகை காட்ட கான்ஸ்டபிள் கையிலிருந்து ஒரு கொத்து சாவியை எடுத்து துவாரத்தில் சொருகி 5 நிமிட போராட்டத்திற்கு பின் கதவு திறந்தது. ஹால் சுத்தமாக இருந்தது. மழையின் காரணமாக குறுக்காக கட்டப்பட்டிருந்த கயிற்றில் உள்ளாடைகள் தொங்கின. சுரேந்தர் ஒவ்வொரு அறையாக பார்த்தார். ஒரு பெட்ரூம், கிச்சன், ஹால், கம்ஃபர்டபிளான வீடு. படுக்கை அறைக்குள் நுழைந்தார். கட்டிலில் ஓரமாய் சின்ன மேஜை. அதன் முன்னே நாற்காலி. மேஜைக்கு மேல் கண்ணாடி. கண்ணாடியில் லவ்டு பிலவ்டு ஸ்டிக்கர். அருகே இந்திய வரைபடம். மேஜையின் மேல் வார இதழ்கள், மாத இதழ்கள், ஆங்கில பெண்கள் இதழ்கள். சுரேந்தர் மேஜை அலமாரியை இழுத்தார். பூட்டியிருந்தது. உத்தேசமாக மேலே ஆணியில் தொங்கிய ஒரு சாவியை எடுத்து திறந்தார். திறந்து கொண்டது. உள்ளே ஒரு டைரி மட்டும் இருந்தது. டைரியை பிரித்தார். வழுக்கிக் கொண்டு ஒரு அட்டை கீழே விழுந்தது. எடுத்து பார்த்தார். அது ஒரு ஐடென்டிஃபை கார்டு. ஸ்டாம்ப் சைஸ் கலர் போட்டோவில் ஸ்வர்ணா இருந்தாள். கீழே பொடிப்பொடியான எலக்ட்ரானிக் எழுத்துக்கள். ஆங்கிலத்தில் எஸ். ஸ்வர்ணா, புரோகிராமர், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்தியன் ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், சென்னை என்றிருந்தது. சுரேந்தர் திகைத்தார். 7 நோ ஐ கான் டாலரேட் வாட் இஸ் கோயிங் தேர் என்றார் ஆத்திரமாய் விஜயபாஸ்கர். கையிலிருந்த பைப்பை வாயில் வைக்க முடியாமல் விரல்கள் நடுங்கின. அவருக்கு எதிரே ஐ.எஸ்.ஆர்.ஓ. வின் பாதுகாப்பு அதிகாரியும் உள்துறை அமைச்சகத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவரும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவனை போய் சேருமுன் தீர்த்துவிட்டிருக்கிறார்கள். இதை செக்யூரிட்டி லேப்ஸ் என்று சொல்ல முடியாது என்றவர். ஒரு சந்தேகம் என்றார். என்ன என்பது போல் பார்த்தார் விஜயபாஸ்கர். அந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் சொந்த மாநிலத்திற்கு போவது யாருக்கு தெரியும்? செய்தி எப்படி லீக்கானது யாருக்கு தெரியும்? இந்தியாவில் எது சாத்தியமில்லை? அவன் எத்தனை பேரிடம் சொன்னானோ? எங்கே இருந்து செய்தி எங்கே போனதோ? பச் வாட் எ பிரில்லியன்ட். ஹீ இஸ் ஒன்லி 23 பட் ஜீனியஸ். என்ன ஒரு அபாரமான மூளை. இவனது இழப்பால் நாம் 10 வருடங்கள் பின்னால் சென்றுவிட்டோம். அவன் டிஃபென்ஸ் மினிஸ்டரியில் அசிஸ்டண்டாகத்தான் இருந்தான். அவனின் பயோ டேட்டாவை பார்த்து டெபுடேஷன் செய்து கொண்டோம். என்ன காரணத்துக்காக கொன்றிருப்பார்கள் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா சார்? அதான் சொன்னேனே, நாம் 10 வருடங்கள் பின்னால் சென்றுவிட்டோம் என்று. நம் முயற்சிகளை கெடுக்கும் வேலை இது. இவை நீடிக்கக்கூடாது. உடனடியாக முறியடிக்க வேண்டும். ஆணிவேர் கண்டுபிடிக்கப்பட்டு வேரோடு அறுக்கப்பட வேண்டும். இல்லாவிடில் ஒரு பக்கம் நாம் மேலே சென்றால் இன்னொரு பக்கம் கீழே தள்ளிவிடுவார்கள். இப்போது தயாரிப்பு நிலையில் இருக்கும் இன்சாட் 3Pயின் உண்மையான நோக்கங்கள் என்ன? சொல்கிறேன். வழக்கமான வானிலை ஆராய்ச்சி, தகவல் தொடர்பு தவிர எல்லையில் கண்காணிப்பு பணிகளை செய்வதற்கென்று சில கருவிகள் அதில் இணைக்கப்பட்டுள்ளன. இராணுவ ரீதியாக நமக்கு அவசியம் அது. இது ஓரளவு எதிர்பார்த்ததுதான். என்றாலும் செய்தியின் ஆழம் கொஞ்சம் திகைப்பாகத்தான் இருந்தது. அதனால் தான் அதை முறியடிக்க இவ்வளவு முயற்சிகளா என்று எண்ணினார். இது தொடர்பான புரோகிராம்கள் பத்திரமாக இருக்கிறது அல்லவா? நல்லவேளை அந்த அற்புதமான வேலையை பெங்களூரில் செய்யவில்லை. மகத்தான அந்த பணியை சென்னை ஆர்.டி. எடுத்து கொண்டது. உள்துறை அமைச்சகத்தை சேர்ந்த அந்த அதிகாரி சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு சொன்னார். சாரிடு சேத்திஸ் சார். சென்னை ஆர்.டி. இல் பணிபுரியும் கம்ப்யூட்டர் புரோகிராமர் ஸ்வர்ணாவை 4 நாட்களாக காணவில்லை. வாட் என்ற விஜயபாஸ்கரின் வாயிலிருந்து பைப் நழுவியது. 8 ஸ்வர்ணா கண் விழித்தாள். இமைகளின் மேல் பாரத்தை உணர்ந்தாள். உடம்பு முழுவதும் வலி பரவினார் போல இருக்க. கை கால்களை அடைக்க முயன்று தோற்றாள். உட்கார வைக்கப்பட்டிருந்த நாற்காலியோடு பலமாக கட்டப்பட்டிருந்தாள். எத்தனை நாட்களாக இங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கிறேன். அன்று இரவு லேசாக மழை பெய்தது நினைவில் இருக்கிறது. எப்போதாவது நடு இரவில் அலுவலகத்தில் இருந்து கூப்பிட்டு அனுப்புவார்கள். இது தவிர்க்க முடியாதது. வாட்ச்மேன் கார் வந்திருப்பதாக சொன்னான். அதே கார். கருப்பு அம்பாசிடர். வழக்கம் போல் ஏறினேன். உள்ளிருந்த அவர்களை கார் சிறிது தூரம் சென்றபின்தான் கவனித்தேன். ஆபத்து புரிந்து இறங்குவதற்குள் கார் தூரம் சென்றுவிட்டது. அவர்களை தாக்கினேன். 2 நிமிட நேரம் காருக்குள் ஒரு பெரும் போராட்டம் நடந்தது. யாராவது அதை பார்த்திருப்பார்களா? அந்த கிழவர் கையில் நாயுடன் போனாரே, அவர் பார்த்திருப்பாரோ? யாரிடமாவது சொல்லியிருப்பாரோ? ஏய் கிழவன் பார்த்துட்டான்டா என்றான் ஒருவன். நிறுத்து, தீர்த்துடுவோம். பாஸ் ஒரு தடயத்தையும் விட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல என்றான் இன்னொருவன். பேசாம இரு.
இப்ப எதுவும் சீன் கிரியேட் பண்ண வேணாம். இவளை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். கிழவன நாளைக்கு பார்த்துக்கலாம். தினமும் வாக் போறவன்தான் அவன். எனக்கு என்னவோ அவன் காருக்குள்ள பார்த்த மாதிரி தெரியல என்றான் ஒருவன். அவரை ஏதாவது செய்திருப்பார்களோ. ஒரு சமயம் கிழவர் சந்தேகப்பட்டு போலீசுக்கு போயிருப்பாரோ. போலீஸ் என்னை தேடுமா, நான் அலுவலகத்துக்கு வரவில்லை என சந்தேகப்பட்டு என் அலுவலகத்திலிருந்து அரசாங்கத்துக்கு தகவல் போயிருக்குமா. வரிசையாக கேள்விகள் அவள் மனதில் ஊர்வலம் போயின. இயற்கை வேறு உந்துதல் செய்ய. அந்த இக்கட்டான நிலையில் ஸ்வர்ணாவுக்கு அழுகை வந்தது. அந்த புரோகிராமை சொல்லச் சொல்லி வற்புறுத்தினார்களே. சொன்னால் விட்டுவிடுவார்களோ. இரவு என்னை இங்கு கொண்டு வந்ததும் அரை மயக்கத்தில் யாரோ ஒருவர் என்னிடம் ஏதோ கேள்வி கேட்டானே. என்ன கேட்டான்? நோ, நான் சொல்லமாட்டேன். என் உயிரே போனாலும் சொல்லமாட்டேன். என் நாட்டின் ரகசியம் அது. எந்தவித மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டேன். முடிந்தால் இங்கிருந்து தப்பிக்க வேண்டும். முடியவில்லையா செத்துவிட வேண்டும். என் நாடு என் உயிரை விட முக்கியம். அது முன்னேற வேண்டும். விஞ்ஞான ரீதியாக வலுப்பெற வேண்டும். இது எனக்கு சோதனை. எனக்கிருக்கும் நாட்டுப்பற்றை நான் நிரூபிக்கும் சோதனை. நான் ஜெயிப்பேன். இருட்டு. இடம் தட்டுப்படவில்லை. உடலை தாக்கிய மெலிதான குளிர். ஸ்வர்ணா கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பினாள். அவர்கள் உள்ளே வந்தார்கள். ஸ்வர்ணாவின் உடம்புக்குள் ஒரு திகில் கலந்த குளிர் பரவியது. 9. என்னதான் ரகசியமாக வைத்திருந்தும் செய்தி கசிந்தது. யங் சயின்டிஸ்ட் கில்டு என்றது ஹிண்டு 5ஆம் பக்கத்தில் 5 வரியில். R&D புரோகிராமர் மிஸ்டு என்றது எக்ஸ்பிரஸ். பாராளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடரில் 3வது நாள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு பி. சுவாரஸ்யமாய் காது குடைந்து விட்டு தனது பெயர் சொல்லி சபாநாயகர் அழைத்ததும் அந்த கேள்வியை கேட்டார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு இளம் விஞ்ஞானி சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்ததற்கும் சென்னை R&Dயைச் சேர்ந்த ஒரு புரோகிராமர் காணாமல் போனதற்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? உடனே உள்துறை அமைச்சர் எழுந்து, இது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகவே உறுப்பினர் என் அறைக்கு வந்தால் தகுந்த விளக்கம் அளிப்பேன் என்றார். அந்த பி வேலையை தவிர வேறொரு உபத்தொழிலும் உண்டு. தமிழ்நாட்டு தொழில் அதிபர் ஒருவரின் பினாமியாக செயல்பட்டு கொண்டிருந்தார் அவர். தோல் பதனிடும் கம்பெனி ஒன்றுக்கு பி தான் பொறுப்பு. அது தொடர்பாக மதியம் ஒரு முக்கியமான வேலை இருந்தது அவருக்கு. 3 லட்சம் வாக்குகள் பெற்று 1 லட்சம் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அந்த பி. நாட்டுப்பற்றும் தேச ஒற்றுமையும் முக்கியமா என்ன? ஆகவே அவர் போகவில்லை. ஆனால் பிரதமர் கவலைப்பட்டார். உடனே அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி விவாதித்தார். உளவுத்துறை அதிகாரிகள் கலந்து பேசப்பட்டனர். சி.பி.ஐ. விசாரணைக்கு உத்தவிட்டார். சஞ்சயும் வில்சனும் விசாரணை அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டனர். 10. நாகப்பட்டினம் ஒரு மாவட்டத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸ் என்றால் ஒத்துக்கொள்ள கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அதற்குரிய தகுதிகள் ஏதும் இல்லாமல் இருந்தாலும் எப்படி தலைநகரானது என்றால். அரசியல். நாகப்பட்டினத்தில் கடல் உண்டு. ஆகவே கடத்தல் உண்டு. மகளிர் கல்லூரி உண்டு. ஆகவே ஃபிகர்கள் உண்டு. நாகப்பட்டினத்தில் கலவரம் உண்டு. அவ்வப்போது துப்பாக்கி சூடும் உண்டு. இலங்கை கடற்படை மீனவர்களை சுடும். அடுத்த நாள் கடையடைப்பு கலவரம் என நாகப்பட்டினம் ஏக கலேபரமாகும். ஆனால் அதோடு விட்டுவிடுவார்கள். 2 மாதம் கழித்து மீண்டும் கடலில் இலங்கை கடற்படை சுடும். திடீர் என டி.ஜி.பி. உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் வருகை புரிவதும். கையில் AK-47 ஏந்திய போலீசார் ஜீப்பில் பரபரப்பதும் சமீபத்திய முன்னேற்றம். அக்டோபர் மாத நாகை நகரம் நாஸ்தியாக இருந்தது. சொதவென்று பெய்த மழையின் காரணமாக மக்கள் எரிச்சலாகி இருந்தார்கள். நமக்கு மக்கள் முக்கியம் இல்லை. அவன் ஜீன் அணிந்திருந்தான். வழக்கம் போல் சாயம் போயிருந்தது. காட்டன் சட்டை அணிந்து மேல் 2 பட்டன்களை போடாமல் விட்டிருந்தான். அவன் நேற்று இரவு நாகைக்கு வந்தான். எதில்? ரயிலிலா? இல்லை. பஸ்ஸிலா? இல்லை. பின் மோட்டார் போட்டில். அவனுக்கு வேலை இங்கில்லை. தமிழகத்தின் தலைநகரில். அங்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறது. ஒரு டைரி. அதை ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அவன் இப்போது அந்த லாட்ஜ் அருகே ஒதுங்கி நின்று சைகையால் சிகரெட் காட்டி வாங்கி பற்ற வைத்துக் கொண்டான். குலுக்கென்று குலுக்கிக் கொண்டு சென்ற ஒருத்தியை முறைத்து கொண்டு சுவாரஸ்யமாக புகை விட்டு கொண்டிருந்தபோது அந்த ஜீப் வேகமாக வந்து லாட்ஜ் வாசலில் நின்றது. அதிலிருந்து 5 போலீசாரில் 4 பேர் உள்ளே நுழைய. ஒருவர் மட்டும் வாசலிலேயே நின்று கொண்டார். வழக்கமான சோதனை அது. அவன் போலீஸை அலட்சியப்படுத்தி அப்படியே நின்றிருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. உடலில் பதற்றம் அரும்ப அவசரமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அவன் பதற்றம். நடந்த வேகம். லாட்ஜ் வாசலில் நின்றிருந்த அந்த கான்ஸ்டபிள் நகர்ந்து அவன் கையை பிடிக்க. அவர் கையை உதறிவிட்டு ஓடத் தொடங்கினான். ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவன் காலை பிடித்தார். கான்ஸ்டபிள் வலுவானவர். ஆகவே அவன் முயற்சி பலிக்கவில்லை. வசமாக சிக்கினான்.
பளார் பளார் என்று விவரம் கேட்கப்படாமல் அடி வாங்கினான். போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வரப்பட்டதும் சைகையாலேயே தண்ணீர் கேட்டான். கொடுத்தார்கள். பாதி தண்ணீரை சட்டைக்குள்ளும் மீதியை தொண்டைக்குள்ளும் ஊற்றிக்கொண்டான். 5 டம்ளர் தண்ணீர் குடித்தபின் பேரு என்னடா என்றார் இன்ஸ்பெக்டர். அவன் பதில் சொல்லவில்லை. பளார் என ஒரு அறைக்கு பின்னே அதே கேள்வி. இப்போதும் மௌனம். 4-5 அறைக்கு பின் வாயிலிருந்து கொஞ்சம் ரத்தம் வெளியே வந்ததும் பே பே என்றான். ஊமை. கடுப்பான இன்ஸ்பெக்டர் வலுக்கட்டாயமாக அவன் சட்டையை பிடித்து இழுத்தபோது பொத்தென்று அந்த டைரி சட்டைக்குள்ளிலிருந்து விழுந்தது. இன்ஸ்பெக்டர் குனிந்து சொற்சொதவென்று நனைந்திருந்த டைரியை எடுத்தார். நிமிர்ந்தபோது அவன் முகத்தில் இருந்த பீதியை குறித்துக்கொண்டார். அவனை லாக்கப்புக்குள் தள்ளிப் பூட்டிய பின் நிதானமாக நடந்து நாட்காலியில் அமர்ந்து டைரியை புரட்டினார். வெறுமை. ஒன்றுமே எழுதப்படவில்லை. எல்லா பக்கங்களும் காலியாக இருந்தன. மூடப்போனவர் டைரியில் டிசம்பர் மாதத்தில் ஏதோ இருப்பதை கவனித்து பிரித்தார். டிசம்பர் 14ஆம் தேதி பேப்பரில் தண்ணீர் பட்டு கலைந்தது போக ஏதோ தெரிந்தது. உற்று பார்த்தபோது ஒரு படம் என்று புரிந்தது. இன்ஸ்பெக்டருக்கு தெளிவாகியது. அவன் தண்ணீர் வாங்கி பாதி தண்ணீரை சட்டைக்குள் கொட்டியது இதனை அழிப்பதற்காக. அவனை ஒரு ஆவேச பார்வை பார்த்துவிட்டு டைரியில் முதல் பக்கத்தை பார்த்தார். கலைந்திருந்தாலும் ஒரு வார்த்தை மட்டும் கலங்கலாய் தெரிந்தது. டிராவல்ஸ் 11. சஞ்சய் சிகரெட்டை ஆஷ்டரேயில் நசுக்கிவிட்டு புகையை மேலே ஊதினான். ஸ்வர்ணா காணாமல் போனதன் போலீஸ் விசாரணை அழகாக டைப் செய்யப்பட்ட காகிதத்தில் அவன் கையில் படபடத்தது. ஃபைலை மேஜை மேல் வைத்துவிட்டு டம்ளரில் தண்ணீர் சரித்து தொண்டையில் ஊற்றிக்கொண்டான். எழுந்து நின்று சோம்பல் முறித்துவிட்டு கைலியை அவிழ்த்து திரும்ப கட்டி கொண்டான். என்ன வில்சன், ஏதாவது புரிகிறதா என்றான் சஞ்சய். படுத்துக்கொண்டு ராம்குமாரின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படித்துக் கொண்டிருந்த அவனிடம். வில்சன் தலையை ஆட்டி இல்லை என்றான். ஏகப்பட்ட சந்தேகம் என்றான். என்ன சந்தேகம்? கொல்லப்பட்ட முறையே எனக்கு புரியவில்லை. துப்பாக்கியோ அல்லது வேறு ஆயுதமோ பயன்படுத்தப்படாமல் ஏன் இப்படி? புரியவில்லையா வில்சன் உனக்கு? அவர்கள் நோக்கம் ராம்குமார் கொலை செய்யப்பட்டதாக தெரியவே கூடாது. ஏதோ சாதாரணமாக செத்துப்போன மாதிரி. அப்படி நினைத்துப்பார். உளவுத்துறை அந்த தகவலை சரியான நேரத்திற்கு தராமல் அந்த இன்ஸ்பெக்டர் நேரத்திற்கு அங்கு போகாமல் இருந்திருந்தால் ராம்குமாரின் மரணம் சாதாரணமான மரணம். பாடியை எரிந்திருப்பார்கள். அவ்வளவுதான். போஸ்ட்மார்ட்டம் செய்து பாடியிலிருந்து ஸ்பெசிமென் எடுத்து கிரேட் ஒரு பெரிய விஞ்ஞானியின் கொலை வெளிச்சத்திற்கு வராமலேயே போயிருக்கும். அவன் எடுத்த வாந்தி பச்சை நிறமாய் மாறியதற்கு ஏதாவது காரணம் புரிகிறதா உனக்கு? இப்போது இல்லை. ஆனால் அதற்கான பதில் நமக்கு கிடைக்கும். அவன் குடலிலிருந்து ஸ்பெசிமென் எடுத்து புரொஃபசர் மித்ராவிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போது வரச் சொன்னார்? நாளை காலை 10 மணிக்கு. ஸ்வர்ணா காணாமல் போனது தொடர்பான போலீஸ் விசாரணையில் ஏதாவது புரிகிறதா? ஒன்றும் புரியவில்லை. ஆரம்பத்திலிருந்து நாம் தொடங்க வேண்டும். ஜம்புலிங்கத்தின் மரணத்திற்கும் ஸ்வர்ணாவின் கடத்தலுக்கும் தொடர்பு இருக்குமா வில்சன்? இருக்கும் என்றே நினைக்கிறேன். இந்த வயதில் அவருக்கு யார் விரோதிகள் இருக்க முடியும்? அவள் கடத்தப்படுவதையோ அல்லது அது தொடர்பான எதையோ அவர் பார்த்திருக்க வேண்டும். வாட்ச்மேன் விசாரணையில் சொல்லியிருக்கிறானே. அவன் ஜம்புலிங்கத்தை தினமும் கவனித்து வந்திருக்கிறான். 6வது குறுக்கு தெருவில் அவர் நுழைந்த சில நிமிடங்களுக்கெல்லாம் தான் அந்த கார் ஸ்வர்ணாவை அழைத்து கொண்டு போயிருக்கிறது. 2 சம்பவங்களும் பொதுவான காரணம் புரிகிறதா? புரிகிறது. விஞ்ஞான ரீதியாக நம்மை முடக்குவது முடியுமா என்ன என்றான் சஞ்சய் சிரித்துக்கொண்டே. நாம் எதற்கு இருக்கிறோம்? 10 நாட்களுக்குள் இது தொடர்பான அத்தனையையும் முடித்து கேஸை பினிஷ் செய்ய வேண்டும் சஞ்சய். அப்படி என்ன அவசரம்? ஊருக்குச் செல்லலாமென்று இருக்கிறேன். சஞ்சய் அவனை பார்த்து கண்ணடித்தான். அதற்காக இல்லை சஞ்சய். தங்கை திருமண விஷயமாய். மடையா ஏன் பதறுகிறாய்? அதற்காக இருந்தால் தான் என்ன? தாலி கட்டிய பொண்டாட்டியை பார்ப்பது தவறா என்ன? டெல்லியிலேயே கொண்டு வந்து வைத்து கொண்டால் என்ன? வில்சன், சரிதான். அவள் பக்கத்தில் எப்போதும் இருக்க நானே அவளுக்கு இன்னொரு புருஷனை தேட வேண்டியதுதான் என்று சிரித்தான் அவன். புரொஃபசர் மித்ரா குள்ளமாய் இருந்தார். தலையிலிருந்து முடி ஓய்வு பெற்றுவிட்டதால் வழவழப்பான மண்டையில் டியூப்லைட்டின் பிரதிபலிப்பு. சஞ்சய் கேட்டான். ரிப்போர்ட் என்ன சொல்கிறது புரொஃபசர்? விசேஷமாய் ஏதும் இல்லை. வாந்தி பச்சை நிறமாய் மாறியிருந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டீர்கள் அல்லவா? பாம்பு கடித்தால் உடம்பு நீலம்பாரிப்பதில்லையா? அதேபோல் ஒருவிதமான பாய்சனஸ் அட்டாக். அதற்கு பெயர் நாம் தான் வைக்க வேண்டும். ஆனால் இதேபோல் ஒரு மரணம் முன்னர் நடந்திருக்கிறது. யார் புரொஃபசர்? பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் பூட்டோவின் மகன் பெனாசிரின் தம்பி ஷானவாஸ். 1984இல் பிரான்சில் ஒரு ஹோட்டல் அறையில் இறந்து கிடந்தான். சாவதற்கு முன் எடுத்திருந்த வாந்தி முழுவதும் பச்சை நிறமாய் இருந்ததாம். இதெல்லாம் அப்போது சொல்லப்படவே இல்லை. இப்போது ஓய்வு பெற்ற CIA இயக்குனர் ஹென்ஸ் பெஞ்சமின் என்பவர் தனது புத்தகத்தில் இதை தெரிவித்திருக்கிறார். ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லலாம். இது ஒரு கொலை.
விஷம் எப்படி அவன் உடம்பில் செலுத்தப்பட்டிருக்க முடியும் புரொஃபசர். எப்படியோ டெல்லியிலிருந்து 3 நாட்கள் பயணம் செய்திருக்கிறான். பக்கத்தில் அமர்ந்து வந்தவன் எதிலாவது கலந்து கொடுத்திருக்கலாம். நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்படி கொடுத்திருந்தால் உடனே சாகாமல் ஏன் இங்கு வந்து. அதுதான் சொல்கிறேன். அந்த விஷத்தின் தன்மை அப்படி. கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தத்தில் கலந்து இருதயத்தை தாக்கும் தன்மை. கைகுலுக்கி எழுந்தார்கள். 12. ஸ்வர்ணாவுக்கு உடம்பை வலித்தது. ஒரு பெண்ணால் எவ்வளவு தாங்க முடியும். ஆனாலும் இதுவரை சொல்லவில்லை. எனக்கு தெரியாது என்றே திரும்ப திரும்ப சொன்னாள். அவர்கள் அதை நம்பினார்களா இல்லை வேறு ஏதாவது முறையில் விசாரிக்கலாம் என்று விட்டு வைத்திருக்கிறார்களா என்று புரியவில்லை. ஆனால் இது ஒரு பெரிய நெட் வொர்க் என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது. எப்படி சென்னை ஆர்.டி. இல் புரோகிராமை கம்ப்யூட்டரில் ஏற்றியது அவர்களுக்கு தெரிந்தது. எவ்வளவு ரகசியமாக செய்யப்பட்ட காரியம். எப்படி மோப்பம் பிடித்தார்கள். பெங்களூரில் செய்ய வேண்டிய வேலை ரகசியம் காக்கத்தான் சென்னையில் செய்யப்பட்டது. அதையும் கண்டுபிடித்து புரோகிராமர் என்று என்னை எப்படி சரியாக கண்டுபிடித்தார்கள். அழகாக நம்ப வைத்து காரில் ஏற்றி கடத்திக் கொண்டு வந்து காருக்குள் பார்க்காமல் ஏறியது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். என்ன நடக்கிறது. என்னை தேடுகிறார்களா இல்லையா. நிச்சயமாய் நான் அலுவலகத்திற்கு போகாதது அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கும். உடனே வீட்டிற்கு வந்திருப்பார்கள். பக்கத்தில் விசாரித்திருப்பார்கள். வாட்ச்மேன் காரில் ஏறிப்போனதை சொல்லியிருப்பான். இன்னும் எத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடியும் என்னால். வரம்பு மீறி அநாகரீகமான முறையில் விசாரிக்கத் தொடங்கினால் நான் தாங்குவேனா. யார் என்னை காப்பாற்றப் போகிறார்கள். அல்லது என்னால் தான் தப்பிக்க முடியுமா. 2 பேர் வருகிறார்கள். ஒருவன் கட்டை இன்னொருவன் சுமாரான உயரம். தலையில் நிச்சயமாய் விக். மீசையின் செம்பட்டை நிச்சயம் செயற்கை. 3 வேளை சாப்பாடு வருகிறது. இயற்கை உபாதையை தீர்த்து கொள்ள 2 முறை அனுமதிக்கிறார்கள். கதவு தாழ்பால் போடாமல் வெளியே ஒருவன் காவல் இருக்க. ஒருமுறை அப்படியும் வெண்டிலேட்டர் வழியாக எக்கிப் பார்த்ததில் ஏரியா புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸ்வர்ணாவுக்கு ஏதோ தன் முகத்தில் கண்ணாடியில் பார்க்க வேண்டும் போல் இருந்தது. எத்தனை நாட்களாகிறது. முகம் கழுவாமல் ஒழுங்காக சாப்பிடாமல் பவுடர் அடிக்காமல். எனக்கு ஏன் இந்த சோதனை. மனம் சுருங்க இன்னொரு மனம் அவளை அதட்டியது. ஏய் ஸ்வர்ணா, நீ என்ன சாதாரண ஆளா. ஏன் இப்படி உருகுகிறாய். உன்னால் போராட முடியாதா. தைரியம் இல்லை உனக்கு. கல்லூரியில் படிக்கும்போது 3 வருடங்கள் என் சி இல் இருந்தாயே. எத்தனை முறை துப்பாக்கி சுடும் பயிற்சி எடுத்திருக்கிறாய். உன் பயம் என்ன. தளராதே போராடு. தேசத்திற்காக போராடு. உன்னால் முடியும் என்று நினைத்து போராடு. இந்தியா உன் தாய்நாடு இல்லையா. தாய்நாடு தாயைவிட பெரிது இல்லையா. அடுத்த முறை ஸ்வர்ணா டாய்லெட்டுக்குச் சென்றபோது அதை பார்த்தாள். 13. வில்சன் தளராமல் விசாரித்தான். எல்லோரும் போலீஸ் விசாரணையில் சொன்ன அதே பதிலை திரும்ப சொன்னார்கள். பக்கத்து போர்ஷன் அம்மா பெரிய மார்புடன் பெரிதாக புலம்பினாள். ஐயையோ, எனக்கு இந்த பொண்ணு இவ்வளவு கௌரவமான வேலையில் இருக்கும்னு தெரியாதே. தப்பா நினைச்சிட்டேனே. எப்பயாச்சும் ராத்திரி நேரத்துல கார் வரும். ஏறிப்போவும். ரொம்ப காம் டைப். யாருகிட்டேயும் பேசாது. கடைசியா போன அன்னைக்கு பார்த்தீங்களா. நான் பார்க்கலை. ஆனா எம் பொண்ணு பார்த்துட்டு அந்த ஆண்டி கார்ல போறாங்கம்மான்னு சொன்னா. அந்த பொண்ணை தேடி யாராச்சும் வந்திருக்காங்களா. மஹூம். நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லை சார். ஆனா யார் போனாலும் என்னை தாண்டித்தான் போகணும். பகல்ல வந்தா என்னால பார்த்திருக்க முடியாது. கதவு சார்த்தியிருப்பேன். ஆனா அந்த பொண்ணுதான் பகல்ல இருக்காதே. அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் உங்க வீட்லதானே இருந்தாங்க. ஆமாம் சார். பாவமா இருந்துச்சு. துடிச்சி போயிட்டாங்க. ராத்திரி வரைக்கும் வரலைன்னதும் அழுதிட்டாங்க 2 பேரும். வில்சன் வாட்ச்மேனிடம் வந்தான். கொஞ்சம் கூட மாற்றாமல் போலீசிடம் சொன்னதையே சொன்னான். ஒருமுறை வீட்டை திறந்து பார்வையால் தடவினான். வித்தியாசமாக ஏதும் தென்படவில்லை. ராம்குமாரோடு பயணித்த அந்த கூபேயில் இருந்த 6 பேர் விலாசமும் கம்ப்யூட்டர் தயவால் உடனே பெறப்பட்டது. 3 விலாசங்கள் டெல்லி, 2 சென்னை, 1 பெங்களூர். சஞ்சய் டெலிஃபோனை மடியில் எடுத்து வைத்துக்கொண்டு எல்லா விலாசத்தையும் சரிபார்த்தான். 4 விலாசங்கள் சரியாக இருந்தது. 5வது விலாசம் சுதர்சன் 4, அபிநயா அபார்ட்மெண்ட், ரூப் அவென்யூ, டூன் மார்க், டெல்லி. டூன் மார்க்கில் ரூப் அவென்யூ இருந்தது. ரூப் அவென்யூவில் அபிநயா அப்பார்ட்மெண்ட் இருந்தது. அபிநயா அபார்ட்மெண்டில் 4ஆம் நம்பர் வீடு இருந்தது. 4ஆம் நம்பர் வீட்டில்தான் சுதர்சன் என்று யாரும் இல்லை. இவன்தான் என்றான் சஞ்சய். ராம்குமாரின் போட்டோ காட்டி இவனோடு பேசிக்கொண்டு வந்தவனை தெரியுமா என்று கேட்டார்கள். அனைவருமே உதட்டை பிதுக்கினார்கள். சிலர் ஆங்கிலத்தில் நினைவில்லை என்றார்கள். அவர்கள் இருவரும்தான் பேசிக்கொண்டும் பீர் குடித்துக்கொண்டும் வந்தார்கள். நான் அவனை கவனிக்கவில்லை என்றார்கள். 4 பேரும் அதே பதிலை சொல்ல. ஒருவன் தான் நடத்தும் அட்வர்டைசிங் கம்பெனி விஷயமாக பெங்களூர் சென்றிருந்ததால் அவன் மனைவியிடம் விவரம் சொல்லிவிட்டு வந்தார்கள்.
வந்தவுடன் சந்திக்கச் சொல்லி. 14 ஸ்வர்ணா கண்மூடி காத்திருந்தாள். அவர்கள் வரும் நேரம். கட்டுகளை அவிழ்த்துவிட்டு பாத்ரூம் வரை வருவான். என் திட்டம் சரியா? தப்பிக்க முடியுமா? தப்பிக்கும் முயற்சியில் என் உயிர் போனால் போகட்டுமே. என்னை உயிரோடு விடுவிப்பார்கள் என்பதுதான் என்ன நிச்சயம்? சாகிறது சாகிறோம். போராடிவிட்டு சாவோமே. அந்த வினாடி ஏனோ ஸ்வர்ணாவுக்கு அம்மா அப்பா நினைவு வந்தது. பாஸ்கரன் நினைவு வந்தது. உடன் நெஞ்சு கனத்தது. கண்களில் நீர் பொங்கியது. ஸ்வர்ணா எல்.டி. ஸ்வர்ணா எல்.உ.எல்.டி. அது என்ன பொறந்தது கருந்தட்டாங்குடியில். பேரு மட்டும் அழகா ஸ்வர்ணா. என் மாமனாருக்கு ரசனை ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஏன் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு மாடனா பேர் வைக்கத் தெரியாதா என்ன? இப்ப கிராமம் எல்லாம் ரொம்ப முன்னேறிடுச்சுங்க. பிரா போட்டுக்கறாங்களே அதைச் சொல்றியா? அது காலத்தின் கட்டாயம். சி நான் அதைச் சொல்லலை. நான் கூட கிராமம்தான். கம்ப்யூட்டர் புரோகிராமரா இல்லையா? என்னத்த புரோகிராமரா இருந்து என்ன? மனுஷன கிட்ட விடமாட்டேங்கிறியே. உங்களை கிட்ட விட்டா என்ன ஆகும்னு தெரியாதா? என்ன ஆகும்? இப்ப கெஞ்சிங்களேன்னு தான் போன மாதம் தேனியில உங்களை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நான் பட்ட பாடு எனக்கில்ல தெரியும். 3 நாளு உடம்புல சோப்பு போட முடியலை. ஏன்? தெரியாத மாதிரி கேளுங்க. அங்கங்க கண்ணி போச்சு. எங்கெங்கே? பச். பேசாம கையை எடுங்க பாஸ். சரி தாயே. எடுத்துட்டேன் போதுமா? ஒரு வருஷமா பழகறேன். அவனவன் 4 மாச பழக்கத்துலேயே காதலிய 5 மாசம் முழுகாம ஆக்கிடறான். நீ என்னன்னா? அதுக்காகத்தான் நாம காதலிக்கிறோமா பாஸ்? அதுக்காகவும் தான். இப்படியே என்ன தள்ளி வச்சிக்கிட்டே இரு. அட்டகாசமா வேற இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எவனாச்சும் தூக்கிட்டு போய் கற்பை அழிச்சிட போறான். அப்புறம் என்னை பார்த்து ஒன்னு அழுவ. நான் கரை பட்டுட்டேன் பாஸ்கரன். என்கிட்ட இனிமே பேசாதீங்கன்னு கத்தப்போற. அப்படி ஒன்னு நடந்தா என்ன பண்ணுவீங்க? நடக்கும். படவா. எவனுக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்கு? சரி கொஞ்சம் பிராக்டிகலா பேசுவோமா? எப்ப உங்கப்பா அம்மா கிட்ட பேசப் போற? கூடிய சீக்கிரம் பேசிடறேன். சீக்கிரம்னா? இந்த மார்கழி குளிருக்கு எனக்கு போர்வை நீதான். சீச்சி வேணாம். போர்வைன்னா மேலே இருக்கும். மெத்தைன்னு வச்சிப்போம். அதான் கீழே இருக்கும். என்ன சொல்றே? 15 ஆர்.டி.ஓ. அலுவலகத்தில் மொத்தம் 110 கருப்பு நிற அம்பாசிடர்களின் விலாசம் கொடுத்தார்கள். வில்சன் சளைக்காமல் ஒவ்வொரு விலாசமாய் விசாரித்தான். கார்களை திறந்து பார்த்தான். குறிப்பிட்ட தேதியில் எங்கு போனீர்கள் என்று கேட்டான். அவர்கள் இருந்ததாக சொன்ன இடத்தை உறுதி செய்தான். 2 கார்களின் சொந்தக்காரர்கள் அந்த தேதியில் காரை ஒர்க் ஷாப்பில் விட்டிருந்ததாக சொல்ல ஒர்க் ஷாப் சென்று விசாரித்தான். 2 கார்களும் இன்னும் பழுது நீக்கப்படாமல் இருந்ததை ஸ்டார்ட் செய்து பார்த்து உறுதி செய்தான். வில்சனுக்கு ஒன்று புரிந்தது. உண்மையான காரையும் நம்பரையும் வைத்துக்கொண்டு எதுவும் செய்யமாட்டார்கள். ஆனாலும் விசாரிக்காமல் இருப்பது முறையல்ல. கிடைத்த தடயங்களை சரி பார்த்தல் அவசியம். சந்தேகப்பட்ட சில இடங்களை போலீஸ் துணைகொண்டு சோதனை செய்தான். சுப்புலட்சுமியும் கீதாவும் ரம்யாவும் சுலோசனாவும் தான் ஆடையில்லாமல் கிடைத்தார்களே தவிர ஸ்வர்ணா கிடைக்கவில்லை. வில்சனுக்கு அந்த யோசனை தோன்ற உடனே செயல்படுத்தப்பட்டது. ஸ்வர்ணாவின் போட்டோ காட்டி தொலைக்காட்சியில் காணவில்லை. ஸ்வர்ணா என்கிற இந்த பெண்ணை பார்த்தாலோ அல்லது இவளை பற்றிய தகவல் கிடைத்தாலோ அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தகவல் சொல்லவும். இரவு ஹோட்டல் அறையில் இருந்தபோது போன் ஒலித்தது. சஞ்சய் எடுத்தான். மறுமுனையில் அவன். பெங்களூர் சென்றிருந்தவன். ரயிலில் ராம்குமார் கம்பார்ட்மெண்டில் பயணித்தவன். எஸ் என்றான். சார் என் ஒய்ஃப் விவரம் சொன்னா. என்கிட்ட ஒரு தடயம் இருக்கு சார். வாட்? என்ன தடயம்? என்றான் சஞ்சய் பதட்டமாய். அவன் போட்டோ சார். அன்னைக்கு நாங்க போன தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஆந்திரா பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல 2 மணி நேரம் கிடந்துச்சு சார். வழியில் உள்ள ஸ்டேஷன்ல குட்ஸ் ரயில் தடம் புரண்டுட்டதா சொன்னாங்க. என்கிட்ட எப்பவும் கேமிரா இருக்கும். ரயில் நின்ன இடம் அருமையான இடம். நல்ல லொகேஷன். நிறைய போட்டோஸ் எடுத்தேன். கம்பார்ட்மெண்ட்டை கூட ஒரு போட்டோ எடுத்தேன். நிச்சயம் அவனும் அதுல இருப்பான் சார். இன்னும் பிலிம் ரோல் கழட்டாம காமிராவுலேயே இருக்கு. இப்பதான் ஊர்லேருந்து திரும்பினேன். உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அட இதோ வர்றோம். நீங்க எங்கே இருந்து பேசுறீங்க? வீட்ல இருந்து பேசறேன். நீங்க வரவேணாம் சார். 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். காமிராவோட சரிவாங்க. ரிசீவரை வைத்த சஞ்சய் மாட்டிக்கிட்டான் என்றான் வில்சனிடம். ஒரு சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டு அவனிடம் விவரம் சொல்லி முடித்தபோது அறைக்கதவு தட்டப்பட்டது. எஸ் கமின். உள்ளே வந்த பேரர் கையில் காமிரா. இதை ரிசப்ஷனில் உங்ககிட்ட கொடுக்கச் சொன்னாங்க. சார் யாரோ கொடுத்துட்டு போனாங்களாம் என்று வில்சனிடம் நீட்ட. வில்சன் வாங்கிக் கொண்டான். பேரர் வெளியேற சஞ்சய் காமிராவை பார்த்தான். யோசித்தான். அடுத்த வினாடி வில்சனை நோக்கி பாய்ந்து காமிராவை தட்டிவிட்டு அவனை பிடித்து இழுத்துக்கொண்டு 2 பேருமாக அறையை விட்டு வெளியே பாய்ந்த வினாடி காமிரா வெடித்தது. டாம் அலறி அடித்துக்கொண்டு அனைவரும் வெளியே ஓடினார்கள். ஹோட்டல் ஸ்தம்பித்தது.
அறையில் இருந்த பொருட்கள் சிதறிப்போயின. கட்டில் துண்டு துண்டாய் கிடந்தது. சஞ்சயும் வில்சனும் கண்கள் சிவக்க நின்றிருந்தார்கள். விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் அறையை குளிப்பாட்ட, பாம் ஸ்குவாட் அதிகாரிகள் அறையை அங்குலம் அங்குலமாக அலசினார்கள். பார்வையிட வந்த டி. பி. இடம் சஞ்சய் விவரம் சொன்னான். அதிர்ந்து போனார் அவர். வில்சன் ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் விசாரித்தான். காமிரா கொண்டு வந்தவனை நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். முகம் நினைவுல இருக்கா? இல்ல. வந்தான், கொடுத்தான், போயிட்டான். சில செகண்ட்ஸ் மட்டும் பார்த்தேன் சார். நீங்க ரூம்ல இருக்கிறதா சொன்னான். காமிரா கொண்டு வருவது எப்படி தெரிந்தது அவர்களுக்கு? டி. கேட்டார். டெலிஃபோனை ஒட்டு கேட்டிருப்பார்கள். காமிரா செட் செய்து அதற்குள் பாம் ஃபிக்ஸ் செய்து எவ்வளவு சுறுசுறுப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் எங்களை விட. எக்ஸ்கியூஸ் மீ. குரல் கேட்டு சஞ்சய் திரும்பினான். அவன் நின்றிருந்தான். கையில் காமிரா. உங்களுக்கு ஃபோன் செய்தது நான் தான் சார். என் பெயர் ரமணி என்றான் கண்களை அலையவிட்டு கொண்டே. நீட்டிய காமிராவை சஞ்சய் வாங்கிக் கொண்டான். உடனே அவனையும் அழைத்து கொண்டு ஸ்டூடியோ சென்றார்கள். பிலிம் ரோலை கழட்டி பிரிண்ட் போடச் சொன்னார்கள். அவன் முகம் நினைவில் இருக்கிறதா? இருக்கு சார். போட்டோ பார்த்தால் நிச்சயம் சொல்லிடுவேன். சிறிது நேரத்தில் ஈரத்தோடு போட்டோ வந்தது. போட்டோவில் அவன் முதுகு மட்டும் இருந்தது. கடைசியில் முகத்தை திருப்பியிருந்தான். சஞ்சயும் வில்சனும் ஏமாற்றமானார்கள். 16 சி.பி.ஐ. சவுத் சோன். ஜாயின்ட் டைரக்டர் கேசவ் சுந்தர்ஜி பருமனாய் இருந்தார். தலைமுடியை தூக்கி சீவியிருந்தார். உற்று பார்த்தால் நெற்றியில் காலையில் இட்டு கொண்ட விபூதி தெரியும். எதிரே சஞ்சயும் வில்சனும் விரைப்பாய் உட்கார்ந்திருந்தார்கள். இதுவரை நடத்திய விசாரணை, புலனாய்வின் திசை, கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரம் பற்றி சஞ்சய் மெதுவாய் சொன்னான். ஹோட்டல் அறையில் குண்டு வெடித்தது தொடர்பாக. காமிராவில் குண்டு வெடித்தது தொடர்பாக ஏதாவது க்ளூ கிடைத்ததா? இல்லை. அது தனி வழக்காக இருக்கிறது. மாநில குற்றப் புலனாய்வு துறை அதை விசாரித்து வருகிறது. காமிரா கொண்டு வரப்படுவதை தெரிந்து கொண்டு அந்த குறுகிய அவகாசத்தில் குண்டு வைப்பது எப்படி சாமர்த்தியம்? எதிரி அருகில் இருக்கிறான். ஆனால் ஏவுபவன் தொலைவில் இருக்கிறான். ராம்குமார் மரணத்திற்கும் ஸ்வர்ணா கடத்தலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இருக்கிறது. இரண்டும் ஒரே நோக்கத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. செய்தவனும் ஒருவனே. கேசவ் சுந்தர்ஜி எழுந்து சென்று பீரோவை திறந்து அந்த டைரியை எடுத்து வந்தார். சஞ்சயிடம் நீட்டினார். இந்த டைரி நாகப்பட்டினத்தில் சந்தேகத்துக்கிடமான ஒருவனை கைது செய்தபோது அவனிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியில் ஏதோ ஒரு படம் வரையப்பட்டு அவன் மாட்டிக் கொண்டவுடன் சாதுரியமாக செயல்பட்டு தண்ணீர் கேட்டு வாங்கி குடிக்கும்போது சட்டைக்குள் ஊற்றி அதை அழித்திருக்கிறான். ஏதாவது செய்தி இருக்கிறதா? விசாரணைக்கு உதவுமா என்று பாருங்கள். டைரியை வாங்கிக் கொண்டு சஞ்சய் கேட்டான். அவனை விசாரித்தீர்களா சார்? நோ யூஸ். அவன் பிறவி ஊமை. வியந்த சஞ்சய் டைரியை பிரித்து புரட்டினான். டிசம்பர் 14ஆம் தேதியிட்ட பேப்பர் தண்ணீரால் அழிக்கப்பட்டிருந்தது. என்றாலும் ஒரு உருவம் அவுட் லைனாக தெரிந்தது. பார்வையை மிக கூர்மையாக்கி உற்று பார்த்தபோது அது ஒரு ராக்கெட்டின் படம் என்று புரிந்தது. வில்சன் பார் என்றான். இருவரும் சேர்ந்து பார்த்தார்கள். என்ன புரிகிறதா? கேட்டான் சஞ்சய். ராக்கெட் வெடிக்கிறார் போல் வரையப்பட்டிருக்கிறது. எஸ். டைரி கைப்பற்றப்பட்டது எப்போது? சென்ற வாரம். தேதி சார்? யோசித்தார். பின் ஃபைல் புரட்டி 12ஆம் தேதி என்றார். சஞ்சய் டைரியின் முதல் பக்கத்தை பார்த்தான். சுத்தமாக ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் டிராவல்ஸ் என்ற ஒரு வார்த்தை மட்டும் தெரிந்தது. இருவரும் எழுந்து விரைப்பாய் சல்யூட் வைத்துவிட்டு வெளியே வந்தார்கள். சஞ்சய் லேப் சென்று சூப்பர் எக்ஸ்போஸ் முறையில் பிரிண்ட் போடப்பட்டிருந்த அந்த படத்தை பார்த்தான். தெளிவாக தெரிந்தது. ராக்கெட் வெடிக்கிறார் போல் படம். முதல் பக்கத்தில் மற்ற எழுத்துக்களை எத்தனை முயன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அறைக்கு வந்ததும் காலையில் படிக்காமல் விட்டுச் சென்ற ஹிண்டு பேப்பரை எடுத்து பிரித்தான். முதல் பக்கத்தில் கராச்சி வன்முறையில் பலியானவர்கள் விவரம் இருந்தது. முஷ்ரப் அலட்சியமாய் போஸ் கொடுத்து கொண்டிருந்தார். படபடவென பக்கத்தை புரட்டினான். 4ஆம் பக்கத்தில் அந்த செய்தி கண்களில் அடித்தது. GSLV டிசம்பர் 14ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது. அதிகாரபூர்வமான அறிவிப்பை நேற்று பெங்களூர் ISRO வின் தலைமை இயக்குனர் அறிவித்தார். சஞ்சய் திடுக்கிட்டு எழுந்தான். பேப்பரை வில்சனிடம் தூக்கி போட்டான். என்ன சஞ்சய், இந்த செய்தியை பார் என்றான் கை நீட்டி. பார்த்த வில்சன் திடுக்கிட்டு அவனை பார்க்க. வில்சன் நாம் உடனே பெங்களூர் செல்ல வேண்டும் என்றான். 17 பெங்களூர் ISRO தலைமையகம். விஜயபாஸ்கர் சஞ்சய் சொன்னதை கேட்டு அதிர்ந்தார். நாங்களே நேற்றுதானே அதிகாரபூர்வமாக அறிவித்தோம். எப்படி? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்றார் படபடப்பாய். டிசம்பர் 14ஆம் தேதி என்று என்றைக்கு முடிவு செய்தீர்கள்? கடந்த மாதமே முடிவு செய்துவிட்டோம். ஆனால் நேற்றுதான் பத்திரிகைகளுக்கு செய்தி குறிப்பு அனுப்பினோம்.
14ஆம் தேதி ராக்கெட் ஏவப்படும் என்று யார் யாருக்கு தெரியும். யோசித்து சொன்னார். எனக்கும் 3 விஞ்ஞானிகளுக்கும் தெரியும். வேறு யாருக்கும் தெரியாதா? நிச்சயமாய் தெரியாது. இந்த முறை மிகவும் ரகசியம் காக்க வேண்டும் என்பதால் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நாங்கள் அந்த மூவரையும் சந்திக்க வேண்டும். அதற்கு முன் அவர்களைப் பற்றிய ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதல்லவா? இருக்கிறது. நாங்கள் பார்க்க வேண்டும். வாருங்கள் என்றவர் ப்ளீஸ் வெயிட் என்று விட்டு இன்டர்காமை உயிர்ப்பித்து பேசினார். சில வினாடிகளில் வியர்வை மினுமினுப்புடன் 3 கிளாஸ்களில் குளிர்பானம் ஏந்தி வந்த அந்த இளம் பெண் கும்மென்று இருந்தாள். உருவிவிட்டாற்போல் உடம்பு, நீவி விட்டாற்போல் நெற்றி, வளைத்து விட்டாற்போல் புருவம், இழுத்து விட்டாற்போல் கழுத்து. யாராவது தெலுங்கு சினிமாக்காரர்கள் பார்த்தால் உடனே கமிட் செய்து அழைத்துச் சென்று கதாநாயகியாக்கி விடுவார்கள். மாராப்பை நழுவவிட்டு 4 டான்ஸ் ஆடவிடுவார்கள். விசிலும் வசூலும் பொத்துக்கொண்டு போகும். பாதி உறிஞ்சிவிட்டு எழுந்து கொண்டார்கள். அந்த சின்ன அறையில் போடப்பட்டிருந்த 8 நாற்காலிகளுக்கு முன் சின்ன ஸ்கிரீன். எதிரே ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டரில் கேசட்டை திணித்து ஆன் செய்தார். பளிச்சென்று படம் வந்தது. இவர் ராவ் மான்சிங், சீக்கியர், வயது 45, 8 வருட சர்வீஸ், திறமையானவர், திருமணமாகாதவர், ஜனாதிபதி விருது வாங்கியவர். ஸ்லைட் மாறியது. இவர் அனந்தகுமார் தேவ், மகாராஷ்டிரா, வயது 45, 20 வருட சர்வீஸ், 2 முறை ஜனாதிபதி விருது பெற்றிருக்கிறார். அக்னி மிசைல் டெக்னாலஜியில் எக்ஸ்பர்ட். பக்கத்தில் அவரது மனைவி புஷ்னிகா, 2 மகன்கள், இருவருமே தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் M.P.S. படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்லைடு மாறியது. இவர் பாண்டியன், மதிராசி, மிக இளைஞர், 30 வயது, சமீபத்தில்தான் திருமணம் செய்து கொண்டார். மனைவி பெயர் பிரபாவதி. இப்போது பிரபாவதி முகம் திரையில் பெரிதாய் தெரிந்தது. தட்ஸ் ஆல் என்று ப்ரொஜெக்டரை நிறுத்த எழுந்தபோது வில்சன் 1 மினிட் சார் என்றான். என்ன வில்சன் என்றார் விஜய். வில்சன் திரையில் தெரிந்த அவளை உற்று பார்த்தான். இவளை நான் பார்த்திருக்கிறேன். பெயர் என்னவென்று சொன்னீர்கள்? பிரபாவதி. வில்சன் அவள் முகத்தை உற்று பார்த்துவிட்டு என் ஊகம் சரியென்றால் தவறு இவளிடமிருந்துதான் தொடங்குகிறது சஞ்சய். என்ன வில்சன் சொல்கிறாய்? எஸ், நம்மிடம் கிரிமினல்ஸ் ஒரு கேசட் இருக்கிறதல்லவா? அதில் இந்த முகத்தை நான் பார்த்திருக்கிறேன். சஞ்சய் அதிர்ந்து போய் பாண்டியனை கூப்பிடுங்கள் என்றான். இவர் இன்டர்காமில் விவரம் சொன்னார். 3 பேரும் எங்கே தங்கி இருக்கிறார்கள்? குவார்ட்டர்ஸில். இங்கு வரும்போது அவர்களுக்கு சோதனைகள் உண்டா? ஐ மீன், அவர்கள் உடைமைகள் சோதிக்கப்படுமா? கிடையாது. அவர்கள் கிரீன் கார்டு ஸ்டேட்டஸில் உள்ளவர்கள். எந்தவிதமான சோதனையும் கிடையாது. வேனில் வருவார்கள், அதிலேயே சென்று விடுவார்கள். குவார்ட்டர்ஸ் எங்கிருக்கிறது? பக்கத்தில்தான், 2 கிலோமீட்டர் தொலைவில். மே ஐ கமின் சார்? குரல் கேட்டது. உள்ளே வாருங்கள் பாண்டியன். பாண்டியன் வந்தான். சின்ன மீசை, குறுகலான முகவாய், சிவப்பு உதடு. உட்காருங்கள் என்றான் வில்சன். ஏன் என்னை அழைத்தீர்கள் என்றான் பணிவாய் ஆங்கிலத்தில். இவர்கள் C.P.I. உங்களிடம் ஏதோ கேட்க வேண்டுமாம். கேளுங்கள் என்ற அவனிடம் பயம் இல்லை, பதற்றம் இல்லை. உங்கள் மனைவியைப் பற்றி ஒரு விசாரணை. என் மனைவியைப் பற்றியா? ஏன் அவளைப் பற்றி? அதை பிறகு சொல்கிறோம். முதலில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். கேளுங்கள் என்றான். நீங்கள் எப்போது திருமணம் செய்து கொண்டீர்கள்? ஓராண்டுக்கு முன். பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமா? இல்லை, லவ் மேரேஜ். உங்கள் மனைவி பிரபாவதியை நீங்கள் எப்போது எங்கே சந்தித்தீர்கள்? அவன் கொஞ்சம் எரிச்சலான மாதிரி தோன்றியது. முகத்தில் ஒருவிதமான அவஸ்தை தோன்றி மறைந்தது. சாரி மிஸ்டர் பாண்டியன், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையைப் பற்றி கேட்டே ஆக வேண்டிய கட்டாயம். எங்களுக்கும் சிரமமாகத்தான் இருக்கிறது. ப்ளீஸ் சொல்லுங்கள், தயக்கமாக சொன்னான். சென்னையில் ஒரு ஹோட்டலில் டான்சராக இருந்தாள். சென்னை செல்லும்போது அவள் டான்ஸ் பார்க்கச் செல்வேன். அப்போது ஏற்பட்ட பழக்கம் காதலாகி. உங்கள் திருமணத்தில் ஏதாவது நிர்பந்தம் உண்டா? யூ மீன், 3வது நபர் தலையிட்டு கட்டாயமாக உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்களா என்று கேட்கிறேன். இல்லை, நாங்களாகத்தான் விரும்பி திருமணம் செய்து கொண்டோம். அவன் பேச பேச சஞ்சய் அவன் அணிந்திருந்த பெல்ட்டை பார்த்து கொண்டே கேட்டான். வெல், வழக்கமாக உங்கள் உடைகளை நீங்கள்தானே செலக்ட் செய்து அணிந்து வருவீர்கள்? நோ, எல்லாம் என் மனைவிதான். தினமும் என்ன போட வேண்டும் என்று தயாராக எடுத்து வைத்திருப்பாள். நான் அணிந்து கொண்டு வருவேன் என்றான் கொஞ்சம் பெருமையாக. பெல்ட் கூடவா? குவான், நீங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு தேச விரோதத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாண்டியன். வாட் என்றான் பாண்டியன் எழுந்து. வெயிட் மிஸ்டர் பாண்டியன் என்ற சஞ்சய் அவன் அருகே சென்று பெல்ட்டை பிடித்து பக்கிள்ஸில் இருந்த அந்த சின்ன பட்டனை எடுத்தான். இது என்ன தெரியுமா என்றான். தெரியவில்லை என்றான் அவன் வியர்த்து. மைக்ரோ ரிசீவர். அப்படியென்றால் என்னவென்று கேட்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் அனைத்தையும் நீங்கள் காதலித்து கரம் பிடித்த டான்சர் துணைவியார் கேட்டுக்கொண்டிருப்பார்.
அநேகமாக இந்நேரம் தப்பித்திருப்பார். சார், நான் எனக்கொன்றும் என்றான் அவன் துண்டுதுண்டாய். அவர்கள் உடனே புறப்பட்டு குவார்ட்டர்ஸ் வந்தபோது பாண்டியன் பிளாட் திறந்து கிடந்தது. உள்ளே வந்தார்கள். யாரும் இல்லை. பாண்டியன் முகம் வெளிரி நின்றான். வில்சனும் சஞ்சயும் ஒவ்வொரு அறையாக சென்றார்கள். படுக்கை அறையில் பீரோ திறந்து கிடந்தது. நிதானமாக கீழே அமர்ந்து அதனை ஆராய்ந்தார்கள். 2 அடுக்கு முழுவதும் புடவை இருந்தது. ஒவ்வொரு புடவையாக எடுத்து உதறினார்கள். ஒரு புடவைக்குள் இருந்து பொத்தென்று சிகரெட் பெட்டி விழ எடுத்து பார்த்தார்கள். கிளாசிக் மைல்ட் சிகரெட் பெட்டி. உள்ளே சிகரெட் இருந்தது. எல்லாவற்றையும் வெளியே கொட்டினார்கள். உள்ளே இருந்த பேப்பரை எடுத்து பார்த்தான் வில்சன். பொடிசு பொடிசான எழுத்துக்களில் ஒரு நம்பர் இருந்தது. ஃபோன் நம்பர். சஞ்சய் அங்கிருந்த டெலிஃபோனை உபயோகித்து பாண்டியன் தொடர்பான விஷயங்களை போலீஸ் கமிஷனருக்கு தெரிவித்தான். விரைந்து வந்த போலீசார் பாண்டியனை கைது செய்ய அவன் விசித்து விசித்து அழுதான். பெங்களூர் எக்ஸ்சேஞ்சுக்கு தொடர்பு ஏற்படுத்தி நம்பர் சொல்லி விவரம் கேட்டார்கள். சென்னையை சேர்ந்த நம்பர் என்றார்கள். விலாசம் வேண்டும் என்ற 10வது நிமிடம் கொடுத்தார்கள். சுரேந்தர் நாத், ப்ரோபரேட்டர், ஓவர்சீஸ் டிராவல்ஸ், 46, திரு வி. க. சாலை, சென்னை 2. 18. சஞ்சயும் வில்சனும் விமானத்தில் சென்னை வந்திறங்கியதும் ஐப்பசி மாத வானம் இன்னொரு அதிரடி தாக்குதலுக்கு தயாராக இருந்தது. டாக்ஸி எடுத்துக்கொண்டு விரைந்தார்கள். ஜெனரல் பீட்டர் சாலை என்றழைக்கப்படுகிற திரு வி. க. சாலைக்கு வந்தார்கள். வில்சன், போலீஸ் ஃபோர்ஸ் வாங்கிக் கொள்வோமோ? வேண்டாம், நாமே சந்திப்போம். அந்த நாயை நான் அரெஸ்ட் செய்ய வேண்டும். இங்கேயே வைத்து 2 பற்களை மட்டுமாவது உடைக்க வேண்டும். 46ஆம் நம்பர் எது என்று வினவினார்கள். விவரம் சொல்லப்பட்ட ஓவர்சீஸ் டிராவல்ஸ் என்று இரவில் நியானில் ஒளிரும் விளக்கு இப்போது எரியவில்லை. மாடி ஏறி ஆர்வமாய் வந்தார்கள். வில்சன் மாடிப்படி இறக்கத்தில் இடுப்பில் செருகியிருந்த பிஸ்டலை எடுத்து தயார் நிலையில் வைத்துக்கொண்டு நின்று கொள்ள சஞ்சய் மேலே வந்தான். டிராவல்ஸ் பூட்டி கிடக்க அதில்தான் பக்கத்தில் இருந்த சின்ன இடத்தில் சம்திங் ஸ்பெஷல் என்று எழுதப்பட்ட பேனர் வைத்திருந்த டைலரிடம் கேட்டான். தெரியலை சார், சரியாக 9 மணிக்கு தொறந்துடுவான். என்னன்னு தெரியலை என்றவன் நினைத்துக்கொண்டு, அட ஆமாம் சார், மறந்துட்டேன் பாருங்க. கடை திறக்கிறவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சார். அவன் போன சைக்கிள்ல பைக் மோதிடுச்சு. கே.எம். சீல இருக்கான். அதனாலதான் திறக்கல போல இருக்கு சார். அவன் பேரு என்ன? சேதுராமன் சார். டிராவல்ஸ் வச்சிருக்கிறவர் பேரு தெரியுமா? அது தெரியாது சார். வருவாரு போவாரு. மனுஷன் பக்கா பந்தா பேர் வழி சார். அவர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாது சார். சார், நீங்க சேதுராமனை பார்க்க போனா பாட்சா விசாரிச்சேன்னு சொல்லுங்க. பொங்கல் நேரமில்ல, நகர முடியலை. ஆமாம், நீங்க யாருன்னு சொல்லலியே என்று அவன் முடிக்குமுன் சஞ்சயும் வில்சனும் மாடிப்படி இறங்கியிருந்தார்கள். கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியில் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளுடுப்பாக இருந்தது. ஸ்டெத் அணிந்திருந்தவர்களில் யார் ஆண் யார் பெண் என்று உற்று பார்க்க வேண்டும் போலிருந்தது. உற்று பார்க்காமலேயே சில பேர்களை கட்டாயமாக பெண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. ஆக்சிடென்ட் வார்டு வந்து டியூட்டி ஹோம் சர்ஜனிடம் விவரம் சொன்னார்கள். அவளாலேயே சில விபத்துக்கள் நிகழும் வண்ணம் அழகாக இருந்தவள் லெட்ஜர் பிரித்து பார்த்து, அதோ பாருங்க, அங்கே இருந்து 4வது பெட் என்றாள். நடந்தார்கள். அவன் காலில் மாவு கட்டு போடப்பட்டிருந்தது. மேலே தொங்கவிடப்பட்டிருந்த கால்களில் கையை பதித்திருந்தவன் வந்து நின்ற இவர்களை பெருமையாக பார்த்தான். எங்க வேலை செய்யற சேதுராமன்? வில்சன் முதல் கேள்வி கேட்டான். தன் பெயர் சொல்லி அழைக்கப்படுவதை உணர்ந்த அவன் குழப்பமாய் ஏன் என்று கேட்க, சொல்றா ராஸ்கல் என்றதும் அவசரமாய் சொன்னான். பீட்டர்ஸ் ரோட்டுல ஓவர்சீஸ் டிராவல்ஸ். உன் முதலாளி பேரு என்ன? நாத்துன்னு கூப்பிடுவாங்க. பேரே அதுதானா? இல்ல வேறு ஏதாவது பேர் இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். நீ எவ்வளவு நாளா அங்க இருக்கே? 6 மாசமா இருக்கேன் சார். டிராவல்ஸ்ல என்ன பண்றீங்க? அதுதான் சார், பாஸ்போர்ட் விசா டிக்கெட் எடுத்து கொடுக்கிறது. அது தவிர வேற எனக்கு தெரியாது சார். காலையில கடை திறந்து வச்சிட்டு தண்ணி கொண்டு வந்து வைக்கணும். பகல் முழுதும் வெளியில் உட்கார்ந்திருக்கணும். ராத்திரி 9 மணிக்கு கடைய பூட்டிட்டு போகணும். உன் முதலாளி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது சார். சஞ்சய் வில்சனை பார்த்தான். வில்சன் இவன்கிட்ட விஷயம் இல்ல. எனக்கு என்னவோ அவன் தப்பிச்சு இருப்பான்னு படுது. கடைய உடைச்சி பார்த்துடலாம் வா என்றான் தாழ்ந்த குரலில். அவர்கள் அவனிடமிருந்து விலகி நடக்க வில்சனின் பார்வை எதேச்சையாக எதிர்பெட்டில் விழ. அதில்தான் எதிர்பெட்டில் கண்களை மூடியபடி ஸ்வர்ணா பாய்ந்தான். ஸ்வர்ணாவேதான். டாக்டர். அவன் போட்ட கூச்சலில் டாக்டர் அதிர்ந்து போய் ஓடி வந்தார். இந்த பேஷண்ட் இங்க அட்மிட் ஆனாங்க. யார் கொண்டு வந்து சேர்த்தா? அட்மிட் ஆகலை சார். ரோட்டுல தாறுமாறா போன ஆட்டோ மோதிடுச்சு. ஆட்டோக்காரன் கொண்டு வந்து போட்டுட்டு போனான். தலையில அடி. லேசான அடிதான். ரொம்ப பலகீனமா இருக்காங்க. அப்பப்ப நினைவு திரும்புது.
ஏதோ அவசரம்னு சொல்றாங்க. என்னன்னு புரியலை. கடைசியா எப்ப நினைவு திரும்பியது? காலையில. மறுபடி எப்ப நினைவு திரும்பும்னு சொல்ல முடியுமா? டாக்டர் சிரித்து சொன்னாள். அதெப்படி சொல்ல முடியும்? எப்ப வேணும்னாலும் வரலாம். சஞ்சய் நீ போ. நான் இங்கே இருக்கேன் என்றான் வில்சன். சஞ்சய் நகர்ந்தான். ஓவர்சீஸ் டிராவல்ஸ் பூட்டை உடைத்து சஞ்சய் உள்ளே போனான். பின்னால் இன்ஸ்பெக்டர். எல்லாவற்றையும் கலைத்து போட்டார்கள். அந்த சின்ன மேஜையை திறந்தான். உள்ளே ஏராளமான வெற்று பாஸ்போர்ட்டுகள். விதவிதமான ரப்பர் ஸ்டாம்புகள். ஒரு கவருக்குள் சுந்தர்நாத்தும் பிரபாவதியும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். சஞ்சய் டெலிபோனை உபயோகித்து ஏர்போர்ட்டை அழைத்தான். ஓவர்சீஸ் டிராவல்ஸிலிருந்து நேற்று ஏதாவது டிக்கெட் புக் ஆகியிருக்கிறதா என்றான். 2 நிமிடம் கழித்து பதில் சொன்னார்கள். 2 டிக்கெட். ஒரு ஆண் ஒரு பெண். ராமகிருஷ்ணன் சரஸ்வதி டெல்லி சென்றிருக்கிறார்கள். சஞ்சய் உடனே தனது தலைமையகத்திற்கும் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் தகவல் கொடுத்தான். சந்தேகத்துக்கிடமான இந்த ஜோடி சென்னையிலிருந்து தப்பித்து அங்கே வந்திருக்கிறார்கள். கைது செய்யவும். அவர்களின் போட்டோவை ஃபாக்ஸ் செய்தான். 19. ஸ்வர்ணாவுக்கு நினைவு வந்தபோது மணி மாலை 5. ஏதோ முணுமுணுத்தாள். என் பெயர் வில்சன். சி.பி.ஐ. ஆபீசர். எதுவாயிருந்தாலும் என்னிடம் பயப்படாமல் சொல் என்றான். வில்சன் காதை கூர்மையாக்கி கிட்டத்தட்ட அவள் வாயில் வைத்து கேட்டான். அரும்பாக்கம். பூந்தமல்லி நெடுஞ்சாலை. லேனா மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் என்றாள் துண்டு துண்டாய். உடனே போலீஸ் துணையுடன் அரும்பாக்கத்திலிருந்து குறுக்காக வடபழனி செல்லும் அந்தச் சிறிய சந்தில் இருந்த லேனா மெக்கானிக்கல் ஒர்க்ஸுக்கு சென்றார்கள். கடை பூட்டப்பட்டிருந்தது. அங்கிருந்த இன்னும் 2 கட்டிடங்களை சோதனையிட்டார்கள். சற்றே உள்வாங்கியிருந்த அந்த சின்ன கட்டிடத்திற்குள்ளே அவன் இறந்து கிடந்தான். கிட்டத்தட்ட அழுகிப்போய் கிடந்த அவன் உடம்பிலிருந்து அடித்த நாற்றம். அனைவரும் அவசரமாய் பின்வாங்கினார்கள். சேதுராமனை ஸ்திரச்சரில் வைத்து எடுத்துச் சென்று போஸ்ட்மார்ட்டத்திற்கு கொண்டு வரப்பட்ட அவனை காண்பித்தார்கள். முகத்தை பார்த்ததும் இவன் முதலாளிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் சார். தினமும் கடைக்கு வருவான் என்றான். வில்சனுக்கு ஒன்று தெளிவாய் புரிந்தது. ராம்குமார் கொலை, ஜம்புலிங்கம் கொலை, சவர்ணா கடத்தல் அனைத்திற்கும் காரணம் இவன் தான். ஓவர்சீஸ் டிராவல்ஸின் ப்ரொபரேட்டர். இப்போது இவன் இந்தியாவில் இருக்கிறானா அல்லது வழக்கம்போல்? சேதுராமன் கொடுத்த தகவலின் பேரில் சுந்தர்நாத்துக்கு எடுபிடியாக செயல்பட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு சுந்தர்நாத்தை யாரென்றே தெரியவில்லை. கொல்லப்பட்டவனை மணிமாறன் என்றார்கள். அவன்தான் தங்களுக்கு பாஸ் என்றார்கள். அவன் உத்தரவின் பேரில்தான் தாங்கள் செயல்பட்டதாய் கூறினார்கள். மணிமாறனை கொன்றது யார் என்ற கேள்வியுடன் வில்சனும் சஞ்சயும் டெல்லிக்கு பறந்தார்கள். இவளை எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த பெண்ணின் முகம் நன்றாக நினைவில் இருக்கிறது. காலை 8 மணிக்கு புறப்பட்டு சென்ற ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸில் கராச்சி சென்றாள். ஓ காட். அவர்களை பிடிக்க வேண்டும். கொலைகாரர்கள். விமானத்தை கீழிறக்குங்கள் என்ற போலீஸ் அதிகாரியை பார்த்து சிரித்தார் ஏர்போர்ட் ஆபீசர். சாரி, விமானத்தை இனி இறக்க முடியாது. புறப்பட்டுச் சென்று கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகிறது. இந்நேரம் கராச்சியை நெருங்கியிருப்பார்கள். வேண்டுமென்றால் கராச்சி விமான நிலையத்துக்கு தகவல் கொடுத்து அங்கே அவர்களை கைது செய்யச் சொல்லுங்கள். வேண்டாம், மாலை மரியாதையோடு அவர்களை வரவேற்பார்கள் என்றார் அந்த போலீஸ் அதிகாரி வேதனையோடு. ஷிட் என்றார் விஜயபாஸ்கரன், எதிரே உளவுத்துறை அதிகாரி. இன்னும் எத்தனை நாட்கள் இதுபோல் நாம் ஏமாறப் போகிறோம்? வருவார்கள். விஞ்ஞானியை கொல்வார்கள். பிரதமரை கொல்வார்கள். குண்டு வைத்து 1000 பேரை சாகடிப்பார்கள். கண்டுபிடித்து பிடிக்கப் போகும் நிலையில் பாகிஸ்தானுக்கு பறந்துவிடுவார்கள். முதலில் இப்படிப்பட்ட துரோகிகளை ஒழியுங்கள். அப்புறம் நாம் விஞ்ஞான ரீதியாக முன்னேறலாம். ராம்குமார் எப்பேற்பட்டவன் தெரியுமா? பொக்கிஷம். இன்னும் எத்தனை வருடமாகுமோ அவனைப் போல் ஒரு விஞ்ஞானி உருவாவதற்கு? இந்த முறை நான் அவர்களை விடமாட்டேன் என்றார் உளவுத்துறை அதிகாரி. என்ன செய்யப் போகிறீர்கள்? அவர்கள் தூதரகத்தில் புகார் கொடுப்பீர்கள். அவர்கள் அதேபோல் பாகிஸ்தானுக்கு யாருமே வரவில்லை என்பார்கள். நா சபையில் சொல்வீர்கள். அவர்கள் பிடித்துக் கொடுக்கச் சொல்வார்கள். இன்னொரு நாட்டுக்கு அவர்களை பத்திரமாக அனுப்பி வைத்துவிட்டு எங்கள் நாட்டில் இல்லை. வேண்டுமானால் வாருங்கள். இருந்தால் பிடித்துச் செல்லுங்கள் என்பார்கள். வேஸ்ட். இல்லை சார், இந்த முறை நான் செயல்படப் போகிறேன். தன்னிச்சையாக. சுந்தர்நாத் பிரபாவதியை எப்படி அவர்கள் இங்கு இயக்கினார்களோ அதேபோல் அங்கு இருக்கும் என் ஆட்களை நான் இயக்கப் போகிறேன். இந்த அரசாங்கத்துக்கு தெரியாமல் நான் செயல்படப் போகிறேன். நாளை பாகிஸ்தான் டைம்ஸில் கராச்சி விமான நிலையத்தில் வந்திறங்கிய தம்பதியை அடையாளம் தெரியாத சிலர் சுட்டுக் கொன்றார்கள் என்ற செய்தி உங்களுக்கு திருப்தி தரும் அல்லவா? பாருங்கள் என்றவர் வேகமாய் ஆவேசமாய் அங்கிருந்து நகர்ந்தார். வந்துட்டோம் என்றார் சுந்தர்நாத் விமானத்தின் முட்டை கண்ணாடி வழியே தெரிந்த கராச்சி விமான நிலையத்தை பார்த்து. பக்கத்தில் அமர்ந்திருந்த பிரபாவதி எக்கிப் பார்த்து எஸ் டார்லிங் என்றாள். சுந்தர்நாத் அவள் தோளில் கையை போட்டு தன் மேல் சாய்த்து கெண்டான். இந்த ப்ரொஜெக்ட் நமக்கு தோல்விதான் நாத் என்றாள். நோ,
நோ இந்த ப்ரொஜெக்டில் 2 திட்டங்கள். ராம்குமாரை கொல்வது. ஜி.எஸ்.எல். வியின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு அதை வெடிக்கச் செய்வது. ராம்குமாரை கொன்றுவிட்டோம். கடத்திக்கொண்டு வரப்பட்ட இரவே ஸ்வர்ணாவை மூளைச்சலவை செய்து ராக்கெட் ரகசியத்தை தெரிந்து கொண்டோம். சாதாரண வானிலை ஆராய்ச்சி தகவல் தொடர்பு என்ற நோக்கத்தில் இந்திய இராணுவத்திற்காக அதை உபயோகப்படுத்தப் போவதாக அறிந்து கொண்டோம். பிறகென்ன, கடைசியாக மோப்பம் பிடித்து விட்டார்கள். இந்த ஊமையன் மட்டும் அகப்படாமலிருந்தால் ராக்கெட் தகர்க்கப்படப் போகிற விஷயம் தெரிந்திருக்காது. அவர்கள் பெங்களூர் பக்கமே வந்திருக்க மாட்டார்கள். நாம் அமோகமாக காரியத்தை முடித்திருக்கலாம். நம்மை பற்றிய தடயங்கள் அவர்களிடம் இருக்குமா? என்ன இருந்து என்ன? தாவூத் இப்ராஹிம் பற்றிய தடயங்கள் கூடத்தான் இந்திய போலீசாரிடம் இருக்கிறது. என்ன செய்துவிட்டார்கள்? இதோ வந்துவிட்டோம். எல்லாம் தெரிந்த மணிமாறனை கொன்றுவிட்டேன். நம்மை பற்றி வேறு யாருக்கு தெரியும்? மணிமாறனை கொன்னுட்டீங்களா? பிரபாவதி அதிர்ச்சியாய் கேட்டாள். வேறு வழி. அவனை விட்டால் ஆபத்து. ராம்குமாருக்கு பீரில் பாய்சன் கலந்து கொடுத்தவன் அவன். ஸ்வர்ணாவை கடத்தி வந்தவன் அவன். ஒரு கிழவரை வேறு கொன்றிருக்கிறான். நல்லவேளை பிரபா என்னை சரியான நேரத்தில் உஷார்படுத்தாவிட்டால் நாம் மாட்டியிருப்போம். அந்தப் பெண் ஸ்வர்ணாவை என்ன செய்தீர்கள் என்றாள். அவளை கொல்லவில்லை. பெண்களை கொல்வதில் எனக்கு உடன்பாடில்லை. மேலும் அவளை கொல்ல வேண்டிய அவசியமுமில்லை. அவளை உயிரோடு விடுவதுதான் நல்லது. ரகசியத்தை அவளிடமிருந்து நாம் எடுத்தது அவளுக்கு தெரியாது. அவளை பொறுத்தவரை ரகசியத்தை நான் சொல்லவில்லை என்றே அவள் சொல்வாள். ராக்கெட் ரகசியம் லீக் ஆகவில்லை என்றே நினைப்பார்கள். ஆனால் இன்னும் சில மணி நேரத்தில் அதை உரியவர்களிடம் கொடுக்கப் போகிறோம். பெல்ட் அணிந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் ஒலிக்க அணிந்து கொண்டார்கள். விமானம் தரையிறங்கியது. மிக சொற்பமான சோதனைக்கு பின் நிலையத்தை விட்டு வெளியே வந்தார்கள். டாக்ஸி என்றதும் அந்த டாக்ஸி அவளை நோக்கி வந்தது. அருகே வர சுந்தர்நாத்தும் பிரபாவதியும் அதனை நோக்கிச் செல்ல டாக்ஸியின் ஜன்னலிலிருந்து ஒரு இயந்திர துப்பாக்கி நீண்டது. வினாடிக்கும் குறைவான நேரத்தில் படபடவென வெடித்தது. டகடகவென குண்டுகளை துப்ப சுந்தர்நாத்தும் பிரபாவதியும் குண்டுகளால் துளைக்கப்பட்டு குதறப்பட்டு கீழே சரிய டாக்ஸி பட்பட் என கியர் மாற்றி போக்குவரத்தில் கலந்தது. என்று எண்கள் குறைந்து கொண்டே வந்தது. தலைமை விஞ்ஞானி பதட்டமாய் கர்சிப் எடுத்து நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டார். பிரதமர் ஆவலாய் பார்த்து கொண்டிருக்க 04 03 02 20 டிசம்பர் 14 ஸ்ரீஹரிகோட்டா கான்கிரீட் தளத்தில் ஜி.எஸ்.எல்.வி. என்று எழுதப்பட்ட நுனியில் தேசிய மூவர்ணக்கொடி பொறிக்கப்பட்ட செயற்கை கோள் செலுத்துவாகனம் வெள்ளை நிறத்தில் கம்பீரமாய் நின்றது. கண்ட்ரோல் அறை. சின்ன கண்ணாடி அறைக்குள் தலைமை விஞ்ஞானி, பாரத பிரதமர், விஞ்ஞான மற்றும் விண்வெளி வளர்ச்சித்துறை அமைச்சர். அந்த சின்ன கம்ப்யூட்டர் திரையில் கவுண்டவுன் என்று பச்சை எழுத்துக்கள் மிளிர. அதற்கு கீழே 49 48 47 46 01 00. கம்ப்யூட்டர் திரை ரெடி ஃபார் லான்ச் என்று ஒளிர. தலைமை விஞ்ஞானி பச்சை நிற பட்டனை அழுத்தினார். அடுத்த வினாடி ஒரு பெரும் சத்தத்துடன் தீப்பிழம்பை ஆவேசமாய் கக்கிக்கொண்டு செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு அந்த செலுத்துவாகனம் விண்ணில் சீறிப் பாய்ந்தது. ஏராளமான கம்ப்யூட்டர் பேனல்கள் அதன் செயல்திறனை துல்லியமாய் காட்டிக் கொண்டிருக்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ராக்கெட் செயற்கை கோளை விண்வெளியில் செலுத்திவிட்டு வெடித்து சிதறி கடலில் விழ. செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள் அதன் தீர்மானிக்கப்பட்ட சுற்றுப்பாதையில் சரியாக செல்வதை கம்ப்யூட்டர்கள் உறுதி செய்தன. சிரித்த முகத்துடன் தலைமை விஞ்ஞானி பிரதமரை பார்க்க. அவர் கையை பற்றி குலுக்கிய பிரதமர் மெலிதாக கைதட்டத் தொடங்க. அந்த சின்ன கண்ணாடி அரை கைதட்டல்களால் நிரம்பிப் போயிற்று. கதை நிறைவு.